ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா 5 கோர் டூல்ஸ். ஆல்ரெடி நம்ம 7 QC டூல்ஸ் பத்தி பார்த்துருக்குறோம். இங்க 5 கோர் டூல்ஸ் அப்படின்றது வந்து குவாலிட்டியில வந்து மெயின் அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு 5 டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல வந்து 5 கோர் டூல்ஸ்னா என்ன, அந்த 5 கோர் டூல்ஸ் என்னென்ன, வாட் ஆர் த 5 கோர் டூல்ஸ் அப்படின்றதும் கோர் டூல்ஸ் உடைய யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 கோர் டூல்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து AIAG அப்படின்னா என்னன்றத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வளர்ந்து வர்றப்போ அப்போ வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் கிடையாது. ஸோ அப்பப்ப அங்கங்க ஒரு கம்பெனிஸ் தான் வந்து டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ அந்தந்த கம்பெனிஸ் வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அதை வந்து வேற குரூப்ஸ் வந்து அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ அதை அவங்க வந்து ஃபாலோ அப் பண்றதுக்கோ வந்து அவங்களுக்கு வந்து டிஃபிகல்டிஸ் இருந்ததால அமெரிக்கன் கம்பெனிஸான ஃபோர்டு, கிறிஸ்லர் அண்ட் ஜெனரல் மோட்டார்ஸ் இந்த 3 கம்பெனிஸுமே சேர்ந்து 1982ல AIAG அப்படின்ற ஒன்ன வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஆக்ஷன் குரூப். அதாவது எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் காமனான ஒரு அமைப்பு, அதாவது AIAG அப்படின்ற ஒரு இதை வந்து உருவாக்குறாங்க 1982ல. ஸோ அந்த AIAG மூலயமா தான் வந்து 5 கோர் டூல்ஸ் அப்படின்றத வந்து உருவாக்குறாங்க. ஸோ அந்த 5 கோர் டூல்ஸ் அப்படின்றது வந்து குவாலிட்டியில மெயின் அண்ட் இம்பார்ட்டன்டான கோர் டூல்ஸ். ஸோ இது மூலயமா வந்து இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து ஒரே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்றதால அடுத்தடுத்த கம்பெனிஸோ அவங்க கஸ்டமர்ஸோ இல்லை அவங்களுடைய சப்ளையர்ஸோ இவங்களுடைய ப்ரொசீஜரை வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து இவங்கள்ட்ட அடுத்தவங்கள்ட்ட வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்றதுக்குமே வந்து இது வந்து காமனா இருக்கிறதால AIAG அப்படின்றத இது பண்ணிட்டு அது மூலயமா அவங்க வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கோர் டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரீசெண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது வந்து IATF 16949 2016 ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து AIAG ஆல அப்ரூவல் பண்ணப்பட்டது, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஆக்ஷன் குரூப். 5 core tools என்னன்றதோட explanation பார்த்துடலாம். The 5 core quality tools are set up sequential methods that form an essential of a quality management system based on the IATF 16949 standard. The focus is to eliminate and reduce potential errors early in manufacturing process rather than later. Prevention versus cure. The 5 core tools are recognized as standard quality tools for the automotive industry by AIAG. ஸோ தமிழ்ல பார்த்தோம்னாக்கா 5 முக்கிய தரக்கருவிகள், அதாவது 5 கோர் டூல்ஸ் அப்படின்றது வந்து IATF 16949 தரநிலைகளுடைய அடிப்படையில் தர மேலாண்மை அமைப்பின் அத்தியாவசியங்களை உருவாக்கும் தொடர்முறையினுடைய தொகுப்பு. உற்பத்தி செயல்முறை தொடக்கத்தில் சாத்தியமான பிழைகளை அகற்றுவது அல்லது குறைப்பது கவனம் செலுத்துகிறது. தடுப்பு மற்றும் 5 முக்கிய கருவிகள் AIAG ஆல் வாகன துறைக்கான நிலையான தரக்கருவிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒரு மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னாக்கா இந்த AIAG ஆல உருவாக்கப்பட்ட IATF 16949 அப்படின்ற அந்த தரநிலை அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இருக்கிற எரர்ஸை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். ஸோ நம்ம பிழைகளை வந்து அகற்றுவது, அதை வந்து குறைக்கிறது, அப்புறம் வந்து எதுவும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாம நம்ம அதை வந்து ஈஸியா ப்ராப்பர் வேல வந்து ரன் பண்றதுக்கு தான் வந்து 5 கோர் டூல்ஸ் அப்படின்றத உருவாக்கி அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வாட் ஆர் த 5 கோர் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து APQP, நெக்ஸ்ட் வந்து PPAP, தேர்ட் ஒன் வந்து FMEA, ஃபோர்த் MSA, ஃபிஃப்த் ஒன் வந்து SPC. APQPனாக்கா அட்வான்ஸ்டு ப்ராடக்ட் குவாலிட்டி பிளானிங், PPAP அப்படின்னாக்கா ப்ரொடக்ஷன் பார்ட் அப்ரூவல் ப்ராசஸ், FMEAனாக்கா ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ், MSAனா மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ், SPC அப்படின்னாக்கா போறோம், அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம் அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்டுடைய ஸ்பெசிபிகேஷன்ஸும் அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸும் வந்து நம்ம கஸ்டமர் கிட்டேருந்து வாங்கி அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இந்தந்த ஸ்பெசிபிகேஷன்ல இருக்கணும்,
பார்ட்னாக்கா இந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ அது வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து கஸ்டமர்லேருந்து வாங்கி, ஸோ அதை நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளானிங் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றது தான் வந்து ஏபிக்யூபி. ஸோ ஏபிக்யூபி அப்படின்றது வந்து அட்வான்ஸ் ப்ராடக்ட் குவாலிட்டி பிளானிங். ஏபிக்யூபி இஸ் த ப்ராசஸ் is composed of a cross-functional collaborative team collapse of members in engineering, manufacturing, quality, procurement and other functions with a project team leader responsibility for managing the planning process. APQP இதை யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம்னாக்கா அது வந்து வேரியஸ் டிவிஷன்ஸை கிராஸ் பண்ணி பல டிபார்ட்மெண்ட்ஸை கிராஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம பிளானிங்ல இருந்து எக்ஸிகியூஷன்ல இருந்து ப்ராசஸ்ல இருந்து லாஸ்டா நம்ம கிடைக்கிற ஃபைனல் அவுட்புட் வரைக்கும் ஒரு டீமுக்கும் வந்து நம்ம கரெக்டான ப்ராப்பரான கம்யூனிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தேவையான அவுட்புட் ரெக்குவயர்மெண்ட் வந்து நமக்கு வந்து அவுட்புட்டா எடுக்க முடியும். ஸோ அதுக்காக ஏபிக்யூபி ஃபாலோ பண்றது மூலயமா கிளியரான கம்யூனிகேஷன் நம்ம வந்து ஈஸியா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு ப்ராடக்ட் ப்ராசஸ்ல வந்து எந்த டிஃபெக்டும் இல்லாம ஈஸியா அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு டூல் தான் வந்து ஏபிக்யூபி டூல். ஏபிக்யூபி டூல்ல இருக்கிற 5 phases என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் பிளானிங் அண்ட் குவாலிட்டி ப்ரோக்ராம் டெஃபினிஷன். ஒரு ப்ராடக்ட் ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்றோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை வந்து பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிட்டு அதனுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு அப்படி பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும், அதோட யூசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணணும். ஸோ அதான் வந்து ப்ராடக்ட் பிளானிங் அண்ட் குவாலிட்டி டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து உருவாக்குறதுக்கான பிளானிங் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் அதனுடைய டிசைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். டிசைனை எக்ஸிக்யூட் பண்ணி அதை டெவலப் பண்ணி நம்ம கரெக்டா நமக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ல வருதா, ஷேப்ல வருதா, அந்த ஸ்டாண்டர்டைசேஷன்ல வருதான்றதை பார்க்கணும். தேர்ட் ஸ்டெப் வந்து ப்ராசஸ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுமோ ஸோ அந்த ப்ராசஸை நம்ம வந்து டிசைன் பண்ணி அதை டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஃபோர்த் ஸ்டெப் வந்து வேலிடேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ். நம்ம டிசைன் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேலிடேட் பண்ணி பார்க்கணும். நம்ம கரெக்டா டிசைன் பண்ணிருக்கோமா, இதை இந்த ப்ராசஸ்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணா நம்ம கரெக்டான அவுட்புட் வருமா அப்படின்றத ஒரு செக்கிங் மெத்தட் தான் வந்து வேலிடேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ். ஃபிஃப்த் ஃபேஸ் வந்து லான்ச் அசஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட். இது இப்ப டிசைன் பண்ணது எல்லாத்தையுமே செக் பண்ணி கரெக்டான அவுட்புட் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து லான்ச் பண்ணி அதை அசஸ் பண்ணி அதுல ஏதாவது டிஃபெக்ட் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்றப்போ நம்ம அதை வந்து கண்டினியூஸா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணி நம்ம வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த் ஸ்டெப். ஸோ ஏபிக்யூபி அப்படின்றதுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டயக்ராம் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ ஈச் phase is sequential, so like a pyramid, each phase is built on foundation of the former, then continues to build on that next. Each phases consist of input data and output data. The output one phase becomes the input of next phase. ஸோ நம்ம பார்த்த 5 phases இதுல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங், அடுத்தது வந்து ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், தேர்ட் வந்து ப்ராசஸ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபோர்த் வந்து ப்ராடக்ட் ப்ராசஸ் வேலிடேஷன், லாஸ்டா வந்து ப்ரொடக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ப்ரொடக்ஷன்ல நம்ம பிளான் பண்ணதுல ஏதாவது டிஃபெக்ட் வந்து ப்ரொடக்ஷன்ல கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம அனாலிசிஸ் பண்ணி திரும்ப அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்றது ப்ராசஸ் அனாலிசிஸ், ப்ராடக்ட் அனாலிசிஸ், அந்த ப்ராப்ளம் எதனால வந்துச்சு அப்படின்றத வந்து அனாலிசிஸ் பண்ணி அது திரும்ப ஃபீட்பேக் எடுத்து திரும்ப வந்து அதை ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ப்ராப்ளம் டிஃபெக்ட் எதுவுமே வராத அளவுக்கு நம்ம லாஸ்டா ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபைனல் அவுட்புட் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த 5 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங்ல வந்து கான்செப்ட் இனிஷியேஷன் அண்ட் அப்ரூவல் ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ப்ரோக்ராம் வந்து அப்ரூவல் ஆகணும். தேர்ட் வந்து ப்ரோட்டோடைப் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஃபோர்த் வந்து பைலட், ஃபிஃப்த் வந்து லாஸ்டா வந்து லான்ச்சிங் ஃபேஸ். ஸோ இதுல வந்து இந்த 5 பேசஸ்க்குமே இன்புட் அப்படின்றதும் அவுட்புட் அப்படின்றதும் வந்து இருக்கும். ஸோ பேஸ் 1க்கு வந்து இன்புட் கொடுக்கும். ஸோ அதோடைய அவுட்புட் தான் வந்து பேஸ் 2ஓட இன்புட்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி பேஸ் 2ஓட அவுட்புட் வந்து பேஸ் 3ஓட இன்புட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பிளானிங் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம்னா அதுலேருந்து வர அவுட்புட் வந்து அடுத்த ஃபேஸஸ்க்கு வந்து இன்புட்டா இருக்கும். லாஸ்ட் நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். ஸோ phase 1 பிளானிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா phase 1 is all about understanding the customer's requirement and expectations.
கஸ்டமருக்கு வந்து என்ன விதமான ப்ராடக்ட் தேவையோ அது எந்த ஸ்பெசிபிகேஷன்ல தேவையோ அப்படின்றத வந்து ஃபுல்லா டீல் பண்றதுதான் வந்து பிளானிங். அதுல கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பிளானிங்கோடைய இன்புட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர், மார்க்கெட் ரிசர்ச், ஹிஸ்டாரிக்கல் வாரண்டி அண்ட் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன், டீம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கஸ்டமர் வந்து என்ன நீடோ, அவங்களுக்கு எப்படி தேவையோ அதை தான் நம்ம வந்து இன்புட்டா எடுத்துட்டு நம்ம வந்து பிளான் பண்ண ஆரம்பிப்போம். செகண்ட் வந்து பிசினஸ் பிளான், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம உருவாக்குற ப்ராடக்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டிங் அதை வந்து நெக்ஸ்ட் வந்து அனலைசிஸ் பண்ணணும். அடுத்து வந்து ப்ராடக்ட் ப்ராசஸ் பெஞ்ச்மார்க் டேட்டா, ப்ராடக்ட் ப்ராசஸ் அசம்ஷன், ப்ராடக்ட் ரிலியபிலிட்டி ஸ்டடீஸ், கஸ்டமர் இன்புட்ஸ். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து உருவாக்கி ஒரு சேல்ஸ் பண்ண போறோம், இல்ல வந்து அதை வந்து கஸ்டமர் கிட்ட கொடுக்க போறோம்னா அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவை, அதனால அவங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதனுடைய காஸ்ட், ரிலியபிலிட்டி எப்படி இருக்கும். இப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட்டை வித்தோம்னாக்கா மார்க்கெட்ல அதே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை கூட நம்ம காம்படேட்டிவ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து காஸ்ட் கம்மியா கொடுக்கலாம், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத பிளான் பண்றதுதான் வந்து பிளானிங் ஸ்டேஜ். இதுதான் வந்து பிளானிங்கோட இன்புட்ஸ். ஸோ பிளானிங்கோட அவுட்புட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, டிசைன் கோல்ஸ், ரிலியபிலிட்டி அண்ட் குட் குவாலிட்டி கோல்ஸ், preliminary bill of materials, preliminary process flow chart, preliminary listing of special products and process characterization, ப்ராடக்ட் அஷூரன்ஸ் பிளான், மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். ஸோ பிளானிங் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னாக்கா, டிசைன் பண்ணது வந்து நம்ம கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ரீலேபிளா இருக்கும். மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பெட்டரா இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து அதோடைய அவுட்புட் வந்து எடுத்து வெளியே எடுக்கணும். ஸோ இந்த அவுட்புட் பேஸ் ஒன்னோட அவுட்புட் தான் வந்து பேஸ் டூக்கு போகும். ஸோ பேஸ் டூ அப்படின்றது வந்து ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். Phase 2 verifies design feasibility and compliance inputs from phase 1. Phase 2 அப்படிங்கிறது வந்து இந்த ஷேட் ப்ளூ கலர் லைட்டா ஷேட் பண்ணிருக்கலாம், இந்த ரீஜன் தான் வந்து phase 2. ஸோ அந்த இன்புட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, phase 1ல பார்த்த அவுட்புட்டோடைய ஃபுல்லா வந்து phase 2க்கு வந்து இன்புட்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ phase 1உடைய அவுட்புட்ஸ், அதாவது phase 2 இன்புட் என்னன்னு பார்த்தோம்னா, டிசைன் கோல்ஸ், ரிலியபிலிட்டி அண்ட் குவாலிட்டி கோல்ஸ், preliminary bill of materials, preliminary process flow chart, preliminary listing of special product and process characterization, product assurance plan, management support. பிளான் பண்ணதுல நமக்கு வந்து எந்த ப்ராடக்ட் உருவாக்க போறோமோ, அதை எந்தெந்த ப்ராசஸ்ல உருவாக்க போறோமோ எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டிசைன் வந்து அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ண போறோம், அது எப்படி டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபுல்லா கன்சிடர் பண்றதுதான் வந்து செகண்ட் பேஸ். ஸோ செகண்ட் பேஸ் உடைய அவுட்புட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, டிசைன் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்றப்போ அதை வந்து கண்டுபிடிச்சு அது எதனால் நடக்குது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றது நமக்கு பண்ற ஒரு மெத்தட் தான் வந்து ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். இங்க டிஃபைன் DFME அப்படின்றப்போ டிசைன்ல நடக்கக்கூடிய ப்ராடக்ட் ஃபெயிலியர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு பேர் தான் வந்து DFME. டிசைன் ஆஃப் manufacturability and assembly, design verification, design review, prototype build, control plan, engineering drawings including mass drawing, material specifications, drawing and specification changes. நம்ம ப்ராடக்ட்டை வந்து டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ப்ராடக்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிசைன் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நமக்கு ப்ரோட்டோடைப் கரெக்டா இருக்கா அப்படின்றத பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்ஜினியரிங் டிராயிங் நமக்கு வந்து அவுட்புட்டா வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்னென்ன பில் ஆஃப் மெட்டீரியல், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்றது தான் வந்து ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த செகண்ட் ஃபேஸ் உடைய அவுட்புட் வந்து தேர்ட் ஃபேஸ்க்கு வந்து இன்புட்டா கன்சிடர் பண்ணி தேர்ட் ஃபேஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ் 3 வந்து ப்ராசஸ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். Phase 3 verifies the manufacturing capability and measurement methods input from phase 2. இதோட இன்புட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, டிசைன் ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். டிசைன்ல ஏதாவது ஃபெயிலியர் மோட் இருந்துச்சுனாக்கா அதை நம்ம வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி ப்ராசஸ்ல நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகாம அதை எப்படி நம்ம வந்து தடுக்கிறது, இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றது தான் வந்து என்னுடைய இன்புட்ஸா இருக்கும். ஸோ டிசைன் ஆஃப் மேனுஃபேக்சரபிலிட்டி அண்ட் அசம்பிளி, டிசைன் வெரிஃபிகேஷன், டிசைன் ரிவ்யூஸ், ப்ரோட்டோடைப், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் நம்ம தேர்ட் ஸ்டெப்பான ப்ராசஸை வந்து ப்ராசஸ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராசஸை நம்ம வந்து அப்பதான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஒரு டெவலப் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குனாக்கா அதை நம்ம இந்த ஸ்டெப்ஸ் ஒரு 10 ஸ்டெப்ல வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்றப்போ அதை நம்ம எப்படி ஈஸியா 8 ஸ்டெப்ல பண்ணலாம், 7 ஸ்டெப்ல பண்ணலாம், முடிச்சு நமக்கு ஃபினிஷிங் அவுட்புட் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணி டெவலப் பண்றதா வந்து ப்ராசஸ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்.
ஸோ இந்த ப்ராசஸ் டிசைன் டெவலப்மெண்டோட அவுட்புட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா பேக்கேஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ப்ராடக்ட் ப்ராசஸ் குவாலிட்டி சிஸ்டம் ரிவ்யூ, ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட், ஃப்ளோர் பிளான் லேஅவுட், கேரக்டரிஸ்டிக்ஸ் மேட்ரிக்ஸ், ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ், process instructions, measurement system analysis plan, preliminary process capability study plan, management support. ஸோ இந்த தேர்ட் ஃபேஸ்ல ப்ராசஸ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்ல நமக்கு வந்து பேக்கேஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் ப்ராசஸோடைய ரிவ்யூ பண்ணுவாங்க, ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் போட்டு ப்ராசஸ் எந்த மாதிரி நடக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ ப்ராசஸ்ல என்னென்ன எஃபெக்டிவ் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வரும், அது எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம ப்ராடக்ட் எப்படி வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்றது ஃபுல்லா அனாலிசிஸ் எல்லாமே தேர்ட் ஸ்டெப் உடைய அவுட்புட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த தேர்ட் ஃபேஸ் உடைய அவுட்புட் தான் வந்து ஃபேஸ் 4 உடைய ஃபேஸ் 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் வேலிடேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணியாச்சு, அடுத்தது ப்ராடக்ட் டிசைன் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் வந்து என்ன மெத்தட்ல பண்ண போறோம் அப்படின்ற ப்ராசஸையும் நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் வேலிடேஷன். நம்ம டிசைன் பண்ணது எல்லாமே வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து கரெக்டான இதுல வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்றத நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும். அந்த இன்புட் வந்து பார்த்தோம்னாக்கா ஃபேஸ் 3 அவுட்புட்ஸ் தான் பேக்கேஜிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ப்ராடக்ட் ப்ராசஸ் குவாலிட்டி ரிவ்யூ. ஸோ அது எல்லாமே வந்து ஃபேஸ் 3 உடைய அவுட்புட். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபேஸ் 4 அதாவது ப்ராடக்ட்டை வந்து வேலிடேட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபேஸ் 4 உடைய அவுட்புட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சிக்னிஃபிகன்ட் ப்ரொடக்ஷன் ரன், மெஷர்மெண்ட் சிஸ்டம் எவாலுவேஷன், ப்ரிலிமினரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஸ்டடி, ப்ரொடக்ஷன் பார்ட் அப்ரூவல், ப்ரொடக்ஷன் வேலிடேஷன் டெஸ்டிங் அண்ட் பேக்கிங் எவாலுவேஷன், ப்ராடக்ட் கண்ட்ரோல் பிளான், குவாலிட்டி பிளானிங் சைன் ஆஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். ஃபோர்த் ஃபேஸோட அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதுதான் நமக்கு வந்து அவுட்புட்ஸா வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபேஸ்ல வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து வேலிடேட் பண்ணி நம்ம அதனுடைய அவுட்புட்டை வந்து ஃபேஸ் 5க்கு வந்து கொடுப்போம். ஃபேஸ் 5 அப்படின்றது வந்து ஃபீட்பேக் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபேஸ் 5 க்ளோசஸ் த ஃபீட்பேக் லூப். ஃபேஸ் 5 அப்படின்றது வந்து இங்க ஷேட் பண்ண ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணிருக்கிறது தான். ஸோ இங்க நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன்ல ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்றப்போ அதை வந்து அனாலிசிஸ் பண்ணி இந்த திரும்ப வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஃபேஸஸை வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு எந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு நம்ம வந்து ரன் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபேஸ் 5 இன்புட்ஸ் வந்து ஃபேஸ் 4 உடைய அவுட்புட்ஸ். ஃபேஸ் 5 அவுட்புட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ரெடியூஸ்டு வேரியேஷன், இம்ப்ரூவ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இம்ப்ரூவ்ட் டெலிவரி அண்ட் சர்வீஸ், எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் லெசன் லேர்ன். ஸோ ஃபேஸ் 5 லாஸ்டா நமக்கு ஃபைனலா கிடைக்கிறது வந்து வேரியேஷன் வந்து எதுவும் இல்லாம ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரே குவாலிட்டி ஹையா இருக்கிறதா, இம்ப்ரூவ்டு குவாலிட்டியா இருக்கிற ப்ராடக்ட்ஸா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இம்ப்ரூவ்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இம்ப்ரூவ் டெலிவரி அண்ட் சர்வீஸ், எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் லெசன்ஸ் லேர்ன். ஸோ இந்த ப்ராசஸ்ல வந்து நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம் அதை ஈஸியா நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஓவர் கம் பண்ணி நம்ம கஸ்டமர் நீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட் ப்ராடக்ட் நம்ம வந்து உருவாக்கி வெளியே வர முடியும் அப்படின்றத வந்து நமக்கு அனாலிசிஸ் பண்றதா வந்து ஃபீட்பேக் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்த 5 ஃபேஸஸுமே ஃபாலோ பண்றதால நமக்கு ஃபேஸ் 1 கொடுத்த இன்புட் கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்ம ஃபேஸ் 5 அவுட்புட்ல கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நீடையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தான் நம்ம அந்த APQP அப்படின்றத வந்து யூஸ் பண்றோம். So APQP ஓட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா it provides a platform to have efficient and effective decision and communication. This avoids any interruption of confusion that may delay production, create a substandard part or increase cost. APQP அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா அடுத்த ஸ்டேஜஸ்க்கு போகும்போது நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் என்ன அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் பிரேக் இல்லாம அதை ஈஸியா அடுத்த கம்யூனிகேஷன் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் நம்ம அதை வந்து பாஸ் பண்றதுக்கு நமக்கு யூஸ் பண்ற ஒரு டூல் தான் வந்து APQP. ஸோ APQP நெசசரி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா APQP is typically used for new product instructions NPIs when the OEM and suppliers are developing a new product and process together when revising product or process changes after release. For OEM company, OEM அப்படின்னாக்கா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங். ஒரு கார் கம்பெனி இருக்கு, ஒரு பைக் கம்பெனி இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய பார்ட்ஸ் அதாவது உதிரி பாகங்கள் அப்படி வந்து தனித்தனியா வேற இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வாங்கி லாஸ்டா ஃபைனலா அது எல்லாத்தையுமே OEM ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இதை வந்து அதை அசம்பிள் பண்ணி நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் ஒரு பைக்காவோ ஒரு காராவோ இல்ல ஒரு வெஹிக்கிளாவோ நமக்கு வந்து ஃபைனலா அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு வந்து நம்ம புதுசா ஒரு ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இம்ப்ரூவ் பண்றோம், புது ப்ரொடக்ஷன் ஏதாவது ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றப்போ APQP தான் வந்து மெயின் அண்ட் மேஜரா வந்து யூஸ் பண்ணி
அந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஒரு எஃபிஷியன்டான ஒரு டூலா இருக்கும். ஸோ ஏபிக்யூபியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட் த்ரூ கொலாபரேஷன், catch risks earlier in life cycle to minimize delays, consist production runs with better lead time, validation ensures product conformity across multiple suppliers, suppliers are give better direction and expectation before cutting metals. அதனுடைய ப்ராடக்டுடைய குவாலிட்டியை வந்து பெட்டரா இம்ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு வந்து இந்த ஏபிக்யூபி வந்து இருக்கு. ஸோ இதனால வந்து நமக்கு வந்து டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸியா இருக்கும். டிலே, அதாவது ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால ஏற்படுற டிலேஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். ஸோ ப்ராடக்ட் கன்ஃபர்மிட்டி, மல்டிப்ளை சப்ளையர்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க வந்து இதை ஃபாலோ பண்றது மூலயமா ஈஸியா கம்யூனிகேஷன் லெவல் வந்து ஈஸியா இருக்கும். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் ஒரு இதா இருக்கும். ஸோ சப்ளையர்ஸ் ஆர் கிவன் பெட்டர் கட்டிங் மெட்டல்ஸ். ஸோ எந்த ப்ராசஸ் பண்ணாலுமே அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டேஜ்ல நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்க வந்து அதை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு இதா இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகாது, ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா இம்ப்ரூவ் ஆகும். அப்ளிகேஷன் ஆஃப் ஏபிக்யூபி பார்த்தோம்னாக்கா, ஐடென்டிஃபை எனி ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் ரிஸ்க். ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் ரிஸ்கை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டெவலப் கான்டிஜென்சி பிளான்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். ரிவ்யூ டிசைன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிகலி. டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிகலா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றது வந்து ப்ராக்டிகலா நம்ம வந்து டிசைன் பண்ணி கத்துக்கலாம். ஸோ கிரியேட் அண்ட் ப்ரிப்பேர் சப்ளையர்ஸ் ஃபார் ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் மைல் ஸ்டோன்ஸ். வேலிடேட் யோர் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் தட் satisfies customer requirement. Monitor ongoing production to ensure process stability. ஒரு புது ப்ராடக்ட் வந்து உருவாக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த டிசைன்ல ஏற்படுற டிஃபெக்ட்ஸ் நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ப்ராசஸ்ல ஏற்படக்கூடிய விளைவுகள், அது எல்லாத்தையுமே ஈஸியா கண்டுபிடிச்சு நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்றதுக்கு தான் வந்து ஏபிக்யூபி அப்படின்றதுடைய மெயினான அப்ளிகேஷன். ஸோ பிபேப் அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷன் பார்ட் அப்ரூவல் ப்ராசஸ். எக்ஸ்பிளனேஷன் என்ன பார்த்தோம்னாக்கா, PP is a design, manufacturing, inspection process used to verify a supplier's ability to reliably and repeatably produce a part or set of parts for mass production. PPAP validates a production process by inspecting parts before, during and after the production run. ஸோ தமிழ்ல என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பிபேப் என்பது ஒரு வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி ஆய்வு செயல்முறையாகும். இது ஒரு சப்ளையரின் திறனை நம்பத்தகுந்த மற்றும் மீண்டும் மீண்டும் ஒரு பகுதி அல்லது தொகுப்பை வெகுஜன உற்பத்திக்காக உற்பத்தி செய்கிறது. பிபேப் ஒரு உற்பத்தி செயல்முறைக்கு முன், போது மற்றும் உற்பத்திக்கு பின் பகுதிகளை ஆய்வு செய்வதன் மூலம் சரிபார்க்கப்படுகிறது. பிபேப் அப்படின்றது வந்து ஒரு புதுசா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதுக்கு வந்து பிளான் பண்ணி அனலைசிஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து நம்ம வந்து ஏபிக்யூபி டூல்ல வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லா பார்த்திருப்போம். ஸோ பிபேப் அப்படின்றது ஏபிக்யூபியோட கண்டினியூஷன் தான் வந்து பிபேப். பிபேப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஒரு ப்ரொடக்ஷன் பார்ட்டை வந்து பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி மாடல் ரெடி பண்ணி அதை வந்து அப்ரூவல் ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துட்டு வர்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து அப்படி நம்ம டெவலப் பண்ண ப்ராடக்டை நம்ம வந்து மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு அப்ளை பண்ணி, ஸோ அதுக்கு வந்து நமக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு பேர் தான் வந்து ப்ரொடக்ஷன் பார்ட் அப்ரூவல் ப்ராசஸ். நம்ம டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்டை நம்ம ஃபுல் ப்ரொடக்ஷன்ல கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்பர் கேட்கறாங்களோ அத்தனை நம்பர்ஸ் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்மளால அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நம்மளால அவங்க கேட்கிற குவாலிட்டிக்கு கேட்கிற குவான்டிட்டியை நம்ம யூஸ் பண்ற ப்ராசஸை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக கஸ்டமர் சைட்ல இருந்து நமக்கு வந்து ஒரு ஆடிட் பண்ணி நமக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராசஸா வந்து ப்ரொடக்ஷன் பார்ட் அப்ரூவல் ப்ராசஸ். ஸோ பிபேப் அதுல வந்து மெயினா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, ப்ராடக்ட் டிசைன், ப்ராடக்ட் குவாலிட்டி, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், டெஸ்ட் ரிசல்ட்ஸ், சாம்பிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் வந்து பிபேப் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ பிபேப் அப்படின்னு பேசிக்கா எடுத்துட்டோம்னாக்கா, ப்ரொடக்ஷன் பார்ட் அப்ரூவல் ப்ராசஸ். இன் ஜெனரல், சப்ளையர்ஸ் ஆர் the production team create PPAP reports for the customer to review. The process is usually done in close cooperation with OEM's quality team.
இதை வந்து அப்ரூவல் பண்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அவங்களுடைய டீம் தான் வந்து பிபேப் ஆடிட் பண்ணி நமக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. So PPAP is typically required for the production of new parts or when there is a change to product or process. பிபேப் அப்படின்றது வந்து ஒரு புது ப்ராடக்டோ இல்ல வேற ஏதாவது நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆயிட்டு இருக்க இதுல வந்து புதுசா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்றப்போ பிபேப் அப்படின்றது வந்து மெயினா வந்து யூஸ் பண்ணி அதுக்கு வந்து அப்ரூவல் வந்து நம்ம ஓஇஎம் டீம் குவாலிட்டி டீம் வந்து நம்ம வந்து வாங்கணும். ஸோ அதுதான் வந்து பிபேப். நீட் ஆஃப் பிபேப் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா a நியூ பார்ட் ஆர் ப்ராடக்ட், புதுசா ஒரு பார்ட் வந்து உருவாக்குறோம் அல்லது வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்றப்போ கண்டிப்பா நம்ம வந்து பிபேப் அப்ரூவல் வந்து வாங்கி ஆகணும். செகண்ட் வந்து ப்ராடக்ட் சேஞ்ச், கரெக்ஷன், டிசைன், மெட்டீரியல், சப்ளை, எனி ஃபங்க்ஷன். ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் ஆகுது இல்ல அதுல ஏதாவது நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆயிட்டு இருக்கு, கரெக்ஷன் பண்றோம் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் கரெக்ஷன், மெட்டீரியல் கரெக்ஷன், சப்ளை, அப்புறம் வேற ஏதாவது ஃபங்க்ஷன் கரெக்ஷன் பண்றோம் அப்படின்னாக்கா அதுக்கும் வந்து பிபேப் வந்து இது பண்ணி ஆகணும். தேர்ட் வந்து ப்ராசஸ் சேஞ்ச் ஆர் கரெக்ஷன், ப்ராசஸ்ல வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணி கரெக்ஷன் பண்றோம் அப்படின்ற பட்சத்துலயும் அதாவது எந்த மெத்தடு, டூல்ஸ் ஏதாவது மாத்திரம், லொகேஷன் ஆர் இன்ஸ்பெக்ஷன் கிரைடீரியா வேற ஏதாவது இந்த ஃபேக்டர்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ப்ராசஸ் சேஞ்ச் கரெக்ஷன் அது பண்றது மூலயமா பிபேப் வந்து அப்ரூவல் வாங்கணும். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து இன்ஆக்டிவ் டூலிங் ஃபார் மோர் தென் 1 years. 1 yearக்கு மேல டூலிங் வந்து இன்ஆக்டிவா வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா ஸோ அதுக்கு நம்ம வந்து பிபேப் வந்து வாங்கியாகும். 18 elements ஆஃப் பிபேப். பிபேப் உடைய 18 மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா டிசைன் ரெக்கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் ரெக்கார்ட்ஸ், a copy of the drawing or model provided by a customer. ஸோ பிபேப்க்கு மெயினானது வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறோம்னாக்கா அதனுடைய டிசைன் தான் வந்து மெயின். ஸோ அது வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து கஸ்டமரால நமக்கு வந்து கொடுக்கப்படுறது. இன்ஜினியரிங் சேஞ்ச் டாக்குமெண்ட், டீடைல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பார்ட்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் ரிவிஷன் கால் இன்ஜினியரிங் சேஞ்ச் நோட்டீஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கிறதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ அதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி இன்ஜினியரிங் சேஞ்ச் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா கஸ்டமர் இன்ஜினியரிங் அப்ரூவல், கஸ்டமர் அப்ரூவல் ஆஃப் சாம்பிள் ப்ரொடக்ஷன் பார்ட். கஸ்டமர் வந்து அப்ரூவல் பண்ணி சாம்பிள் ப்ரொடக்ஷன் பார்ட் கொடுக்கறதா வந்து கஸ்டமர் இன்ஜினியரிங் அப்ரூவல். ஃபோர்த் ஒன் வந்து டிசைன் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ், ப்ரெடிக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பொட்டன்ஷியல் டிசைன் ஃபெயிலியர். நம்ம டிசைன் பண்றப்ப இந்த ஃபெயிலியர் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சி ஒரு டாக்குமெண்ட் பண்றதுக்கு தான் வந்து DFMEA. ஃபிஃப்த் ஒன் வந்து ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். ஆல் ஸ்டெப்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இன்க்ளூட்ஸ் காம்பனன்ட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். இந்த ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம்ல வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் உடைய காம்பனன்ட்ஸ், மெஷர்மெண்ட், இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே வந்து டினோட்ல இருக்கும். So sixth one வந்து process failure mode and effective analysis, PFMEA, prediction of potential process failure that could occur during production. நம்ம டிசைன் FMEA வந்து டிசைன்ல ஏதாவது ஃபெயிலியர் வருமா அப்படின்றத அந்த ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறது. ப்ராசஸ் FMEAன்றது ப்ராசஸ்ல ஏதாவது ஃபெயிலியர் மோட் வருமா அப்படின்றத வந்து ஃபைண்ட் பண்றது தான் வந்து PFMEA. செவன்த் ஒன் வந்து கண்ட்ரோல் பிளான். கண்ட்ரோல் பிளான் அப்படிங்கிறது டீடைல்ஸ் த பிளான் ஆஃப் ஹவு குவாலிட்டி வில் பி இம்ப்ளிமெண்டட் டு என்ஷூர் ஸ்டேபிள் அண்ட் ரிலியபிள் ப்ராசஸ். கண்ட்ரோல் பிளான் அப்படிங்கிறது குவாலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு பிளானிங் உடைய யூஸ் பண்றதுக்கான எலமெண்ட் தான் வந்து கண்ட்ரோல் பிளான். எயித் வந்து மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ். மெஷர்மெண்ட் அப்படின்னாலே வந்து அளவீடுகள் அப்படின்னு சொல்லி போடுது. ஸோ மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்னாக்கா ஃபுல்லா நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி ஸோ அதை வந்து டாக்குமெண்டேஷன் பண்றது தான் வந்து மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ். Conformance to customers ISO TS standards, usually gauge R&R for critical impact characterization to control repeatability and reproducibility, and confirmation that gauges are calibrated to measure these characteristics to control measurement bias. ஸோ மெஷர்மெண்ட்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ரெடி பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து MSA. டைமென்ஷனல் ரிசல்ட்ஸ். டைமென்ஷனல் ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து a list of every dimensional noted on the balloon drawing or model with force or tail assessment. ஸோ டைமென்ஷன்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் அதெல்லாம் நோட் பண்ணி டாக்குமெண்ட் பண்றதுக்கு தான் வந்து டைமென்ஷனல் ரிசல்ட்ஸ். மெட்டீரியல் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஸோ சம்மரி ஆஃப் எவ்ரி டெஸ்ட் பெர்ஃபார்ம்ட் ஆன் த பார்ட், யூஸ்வலி இன் ஃபார்ம் ஆஃப் DVR, DVP and design verification plan and report. 11th one வந்து initial process studies. Show that critical process are reliable, includes SPC charts.
ஸோ நம்ம இனிஷியலாவே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் வந்து அனாலிசிஸ் பண்ணி நம்ம கன்சிடர் பண்றதுக்கு பேர் தான் வந்து இனிஷியல் ப்ராசஸ் ஸ்டடீஸ். 12th ஒன் வந்து குவாலிஃபைட் லெபரட்டரி டாக்குமெண்டேஷன். ஆல் இண்டஸ்ட்ரி சர்டிஃபைட் ஃபார் வேலிடேஷன் டெஸ்டிங். எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து டெஸ்டிங்க்கு வந்து வேலிடேட் ஆகி இருக்கணும். ஸோ அதான் வந்து குவாலிஃபைட் லெபரட்டரி டாக்குமெண்டேஷன். 13 வந்து அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட் AAR. கஸ்டமர் அப்ரூவல் ஆன் ஃபைனல் ப்ராடக்ட் அப்பியரன்ஸ் இன்க்ளூடிங் கலர், டெக்ஸ்சர், ஃபிட் அண்ட் மோர். அதாவது கஸ்டமர் வந்து லாஸ்டா நம்ம உருவாக்குற ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகேவா, அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரெக்குவயர்மெண்ட்டுக்குலாம் இருக்குதா அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அவங்க ஃபைனலா கொடுக்குறது தான் வந்து அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் ப்ராடக்ட். சாம்பிள் ஃப்ரம் இனிஷியல் ப்ரொடக்ஷன் ரன். சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண ஸ்டேஜ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சாம்பிள் ப்ராடக்ட்ஸ். மாஸ்டர் சாம்பிள் அப்படின்றது வந்து சாம்பிள் பார்ட் சைன்ட் ஆஃப் பை கஸ்டமர் அண்ட் சப்ளையர். மாஸ்டர் சாம்பிள் அப்படின்றது வந்து இது நம்ம எல்லாருமே முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு ப்ரொடக்ஷன் ரன் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு பார்ட் நம்ம வந்து அந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா அந்த இடத்துல கண்டிப்பா வந்து மாஸ்டர் சாம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாஸ்டர் சாம்பிள் தான் வந்து கஸ்டமர் ரெக்குவயர்மெண்டோடைய பக்காவா மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சாம்பிள். டைமென்ஷனா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷனா இருக்கட்டும், டிசைன் ஓரியன்ட் மற்ற எல்லா இதுலயுமே வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனுக்கு மோஸ்ட் வந்து பக்காவா ஃபிட் ஆகுறது தான் வந்து மாஸ்டர் சாம்பிள். சரி, இது ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் ரன் ஆகும்போது நம்ம பார்ட்ஸ்ல ஏதாவது வந்து டிஃபெக்ட்ஸ் ஏதாவது வந்துச்சாலும் நம்ம மாஸ்டர் சாம்பிள் கூட கம்பேர் பண்ணி அதை ஈஸியா வந்து கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்றது தான் வந்து மாஸ்டர் சாம்பிள் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ செக்கிங் எய்ட்ஸ். டீடைல்டு லிஸ்ட் ஆஃப் ஆல் டூல்ஸ் யூஸ் டு இன்ஸ்பெக்ட் அண்ட் மெஷர் பார்ட்ஸ். டூல்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி அதை வந்து மெஷர் பண்ணி லிஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து செக்கிங் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 17th ஒன் வந்து ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் வித் கஸ்டமர் ஸ்பெசிபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ். லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் PPAP ப்ராசஸ். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி தனியாக வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கணும். ஸோ 18th ஒன் வந்து பார்ட் சப்மிஷன் வாரண்டி. சம்மரி ஆஃப் என்டையர் PPAP சப்மிஷன். பார்ட் சப்மிஷன் வாரண்டி அப்படின்றது தான் மெயின் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் PPAP. பார்ட் சப்மிஷன் வாரண்டி அப்படின்றது வந்து PPAPல மெயினான ஒரு எலமெண்ட். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ இது ரன் பண்ணி லாஸ்டா நம்ம வந்து அப்ரூவல் வாங்குறோம். ஸோ PPAPல 5 லெவல் ஆஃப் சப்மிஷனை பத்தி பார்க்கலாம். ஸோ லெவல் 1ல வந்து பார்ட் சப்மிஷன் வாரண்ட். இதை ஷார்ட்டா வந்து PSW அப்படின்னு சொல்லுவோம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் PSW ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நியூ ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றப்போ அது பிளானிங் மற்ற ப்ராடக்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதனுடைய கெப்பாசிட்டி, அதாவது ஃபுல்லா த்ரூ த ப்ராசஸ் அண்ட் த்ரூ த மெட்டீரியல் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய கேட்குற நம்ம அவுட்புட்டுக்கு நம்ம கரெக்டா நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்றோமா அப்படின்றத OEM உடைய குவாலிட்டி டீம் வந்து அதை அவங்க வந்து கண்ணால அந்த ப்ரொடக்ஷன் பண்றதெல்லாம் பார்த்து அவுட்புட் எவ்வளவு வருது, அவங்க ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ, மற்றபடி கொடுத்துக்கிற ப்ராசஸ் டிசைன் ப்ராசஸ்லாம் வந்து கரெக்டா அவங்க எக்ஸிக்யூட் ஆகுதா, அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களான்னு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்துல தான் அவங்க வந்து பார்ட் சப்மிஷன் வாரண்ட் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கம்பெனில ஒரு ஃபுல் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அப்படி ரன் பண்றது மூலயமா தான் நமக்கு டிஃபெக்ட் எதுவும் இருக்காம கஸ்டமருடைய நீடுக்கும் அவங்களுடைய குவான்டிட்டிக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவுட்புட் வந்து கொடுக்க முடியும். ஸோ லெவல் 1ல பார்ட் சப்மிஷன் வாரண்ட் ஒன்லி சப்மிட்டட் டு த கஸ்டமர். இது கஸ்டமர் கிட்ட மட்டும் தான் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து லெவல் 1. லெவல் 2 வந்து PSW வித் ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் அண்ட் லிமிடெட் சப்போர்ட்டிங் டேட்டா. லெவல் 2ல வந்து பார்ட் சப்மிஷன் வாரண்ட்டுக்கு வந்து ப்ராடக்ட் சாம்பிள் கொடுக்கணும், லிமிட்டிங் சப்போர்ட்டிங் டேட்டா அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அந்த டேட்டாஸ் மட்டும் கொடுத்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்க தான் லெவல் 2. லெவல் 3 அப்படின்றது வந்து PSW வித் ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் அண்ட் கம்ப்ளீட் சப்போர்ட்டிங் டேட்டா. லெவல் 3ல வந்து ப்ராடக்ட்ஸை வந்து சாம்பிள்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா அவங்க கம்ப்ளீட் எல்லா டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டேட்டா என்னென்ன கேட்கறாங்களோ எல்லாத்தையுமே கொடுத்து அப்ரூவல் வாங்கணும். ஸோ 4th ஒன் வந்து PSW வித் அதர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் டிஃபைன்ட் பை த கஸ்டமர்ஸ். கஸ்டமருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்துல தான் வந்து PSW லெவல் 4 வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ லெவல் 5 வந்து PSW வித் ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் அண்ட் கம்ப்ளீட் சப்போர்ட்டிங் டேட்டா அவைலபிள் ஃபார் ரிவ்யூ த சப்ளையர்ஸ் மேனுஃபேக்சரிங் லொகேஷன். ஃபைனலா PSW ஆடிட் பண்ணும்போது லெவல் 5ல கஸ்டமருடைய குவாலிட்டி டீம் வந்து நேரா அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட்
உருவாக்குற இடத்துக்கே வந்து அவங்க அதனுடைய ப்ராசஸ், அதனுடைய ப்ராடக்ட் என்ன மெத்தட்ல யூஸ் பண்றாங்க, என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கிற மெட்டீரியல்லாம் கரெக்டா யூஸ் பண்றாங்களா, ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஃபைனலா உங்களுக்கு பக்காவா ஓகே இவங்க வந்து நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டா ஃபுல்ஃபில் பண்றாங்க, குவாலிட்டி குவான்டிட்டி வைஸ் வந்து எந்த வித டிஃபெக்ட்ஸுமே கிடையாது, நம்ம கேட்குற கரெக்டான டைமுக்கு கரெக்டான அவுட்புட் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபைனலா தான் வந்து அவங்க வந்து பிஎஸ்டபிள்யூ ஆடிட் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ பிபாக் அப்படின்றது வந்து இந்த 5 லெவலையும் முடிச்சு லாஸ்டா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக கஸ்டமர் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அப்ரூவல் தான் வந்து ப்ரொடக்ஷன் பார்ட் அப்ரூவல் ப்ராசஸ். அதாவது இவங்க ப்ரொடக்ஷனை கண்டினியூஸா ரன் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ரூவல் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் வந்து பிபாக். ஸோ லெவல் ஆஃப்ஸ் அப்படின்னு பிபாக் வந்து 5 லெவல் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 லெவல் ஆஃப் பிபாக் இருக்கு. இது வந்து ஒரு பேசிக் ஒரு சாம்பிள் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எஸ் அப்படின்றது வந்து மஸ்ட் சப்மிட்டட் டு கஸ்டமர் அண்ட் ரீடைன் அ காப்பி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டாக்குமெண்டேஷன் ஐட்டம்ஸ் அட் த அப்ராப்ரியேட் லொகேஷன். இதில் எஸ் டினோட் பண்றது எல்லாமே வாடிக்கையாளரிடம் சமர்ப்பித்து பதிவுகள் ஆவணங்களின் நகலை பொருத்தமான இடத்துல வச்சிருக்கணும். ஆர் அப்படின்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னாக்கா மஸ்ட் ரிட்டைன் அட் அப்ராப்ரியேட் லொகேஷன் அண்ட் மேக் அவைலபிள் டு த கஸ்டமர் அப்பான் ரெக்வஸ்ட். பொருத்தமான இடங்களில் தக்க வைத்து கோரிக்கையின் பேரில் வாடிக்கையாளருக்கு கிடைக்க செய்யணும். பொருத்தமான இடத்துல வச்சுட்டு கஸ்டமர் கேட்டா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஸ்டார் போட்டுக்கிறது வந்து ஆர்கனைசேஷன் மஸ்ட் ரிட்டைன் அட் அப்ராப்ரியேட் லொகேஷன் அண்ட் சப்மிட் டு கஸ்டமர் அப்பான் ரெக்வஸ்ட். நிறுவனம் பொருத்தமான இடத்துல வச்சிருந்து வாடிக்கையாளர்களுடைய கோரிக்கையின் பேரு வாடிக்கையாளர் கேட்கறாங்க அப்படின்றப்போ அதை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா டிசைன் ரெக்கார்ட்ஸ், இன்ஜினியரிங் சேஞ்ச் டாக்குமெண்ட்ஸ், கஸ்டமர் இன்ஜினியரிங் அப்ரூவல், டிசைன் எஃப்எம்இஏ, ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம், ப்ராசஸ் எஃப்எம்இஏ. இது நம்ம 18மே வந்து முன்னாடி நம்ம பார்த்த எலமெண்ட்ஸ் ஆஃப் பிபேப் உடைய எலமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் அப் டு லெவல் 5 வரைக்குமே வந்து பிஎஸ்டபிள்யூ ஆடிட்ல இருக்கிற லெவல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எலமெண்ட்டுக்குமே ஒரு லெவல் ஆஃப் பிஎஸ்டபிள்யூ ஆடிட் முடிச்சுட்டு அந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இங்கே நமக்கு வந்து ஸ்டார்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல மொத்தமாக நம்ம வந்து முன்னாடி பார்த்த 18 எலமெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ இந்த எஸ், ஆர், ஸ்டார் இது எல்லாத்துக்கான டீட்டெயிலுமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீட் ஆஃப் பிபேப். பிபேப் உடைய தேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காமன் ப்ராப்ளம்ஸ் டிஃபெக்டட் பை பிபேப். பிபேப் மூலியமாக கண்டுபிடிக்கப்படக்கூடிய மேஜரான டிஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ராங் ஆர் புவர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்கரெக்ட் ஆர் அம்பிகியஸ் ப்ராடக்ட் டிசைன், wrong or inconsistent quality of material, inconsistent quality control. ஸோ பிபேப் இருக்கிறது மூலயமா இந்த டிஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட்டு அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் வந்து பிபேப்பை யூஸ் பண்ணும். அப்ளிகேஷன் ஆஃப் பிபேப்: validating suppliers' ability, understanding customer requirements, establishing a reliable and repeatable process and agreement, reducing costs, having faster time to market, maintaining expectation and compliance on both sides. பிபேப் யூஸ் பண்றது மூலயமா சப்ளையருடைய சாட்டிஸ்பிகேஷனை ரெக்வயர் பண்ண கஸ்டமருடைய சாட்டிஸ்பிகேஷனை ரெக்வயர் பண்ண முடியுது. அவங்களுடைய தேவைகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ஈஸியா பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, ஃப்ளோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணி நம்ம வந்து கஸ்டமருடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ஒரு டூல் தான் வந்து பிபேப். ஸோ பிபேப் அப்படிங்கிறது வந்து 5 கோர் டூல்ஸ்ல செகண்டா யூஸ் பண்றதுதான் வந்து பிபேப். இது வந்து ஏபிக்யூபிக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து பிபேப் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். பிபேப் அப்படின்னு பேசிக்காவே எடுத்துட்டோம்னாலே ஒரு ப்ரொடக்ஷன் ரன் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு அதுக்கான எபிலிட்டி இருக்கா, அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா, அவங்க கேட்ட குவாலிட்டி வித் குவாலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம கஸ்டமர் டீம் வந்து ஆடிட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்றப்போ அவங்க வந்து அப்ரூவ் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பிபேப். ஸோ ஃபார் நம்ம இது வரைக்கும் வந்து பிபேப் அப்படின்னா என்னன்றதை பத்தி பார்த்தோம். எஃப்எம்இஏ அப்படின்றது வந்து ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். இது 5 கோர் குவாலிட்டி டூல்ஸ்ல ஒன் ஆஃப் த டூல். எஃப்எம்இஏ அப்படின்றது வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். எஃப்எம்இஏ இஸ் எ proactive, qualitative and systematic risk analysis that identify and ranks all potential problems, failure mode and their repercussion effect
analysis to ensure a reliable and repeatable product and process. FMEA is preemptive look into identifying potential problems earlier in the design process. FMEA அப்படின்றது வந்து ஒரு செயல்திறன் மிக்க மற்றும் முறையான இடர் பகுப்பாய்வாகும். வடிவமைப்பு செயல்பாட்டில் உள்ள சாத்தியமான சிக்கல்களை கண்டறிவதற்கு ஒரு முன்கூட்டிய பார்வை ஆகும். ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ் அப்படின்றது ஏதாவது ஒரு ப்ராசஸ் இல்லை ப்ராடக்ட் இல்லை டிசைன் எதுலையாவது வந்து ஒரு டிஃபெக்ட் வருது அப்படின்றப்போ அதை வந்து எப்படி நம்ம ஃபெயிலியர் வருது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சு அதுக்கான ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணி அதை லாஸ்டா நம்ம வந்து அந்த ஃபெயிலியர் மோட வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத வந்து சஜஷன் வரைக்கும் நம்ம வந்து எடுத்து சால்வ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் வந்து ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். இது மூலயமா நம்ம ஃபெயிலியர்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கான ரூட் காசஸ் கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சி நம்ம ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ணி குட் ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு தான் வந்து FMEA. ஸோ FMEA அப்படின்றது வந்து F ஃபார் ஃபெயிலியர், ஃபெயிலியர்ன்றது வந்து பொட்டென்ஷியல் ஃபெயிலியரா இருக்கும். ஸோ மோட் அப்படின்றது வந்து மோட்ல வந்து டைப்ஸ், வேஸ், பாசிபிலிட்டிஸ் இது எல்லாமே அதனுடைய மோட்ஸ். எஃபெக்ட் அப்படின்றது வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் ப்ராசஸ் அண்டர் ஸ்டடி. ப்ராசஸ்ல ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அனாலிசிஸ் அப்படின்றது வந்து ஸ்டடி ரிஸ்க் அண்ட் ரெடியூஸ் இட். ரிஸ்கை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து குறைக்கணும். ஸோ இதுதான் வந்து FMEA அதுக்கான டெஃபினிஷன். ஸோ ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ்ல அதனுடைய டைப்ஸ் வந்து 4 வகையா வந்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் FMEA, நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் FMEA, ஃபங்க்ஷனல் FMEA ஆர் சிஸ்டம் FMEA, லாஸ்ட் ஒன் வந்து சாஃப்ட்வேர் FMEA. டிசைன் FMEA அப்படின்றது வந்து டிசைன்ல ஏற்படக்கூடிய ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். ப்ராசஸ் அப்படின்றது ப்ராசஸ்ல நம்ம பண்ணக்கூடிய ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். ஃபங்க்ஷனல் சிஸ்டம் அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ல ஏற்படக்கூடிய FMEA. சாஃப்ட்வேர் அப்படின்றது சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஃபெயிலியருக்கு நம்ம அனாலிசிஸ் பண்றதுதான் வந்து சாஃப்ட்வேர் FMEA. ஸ்டெப்ஸ் ஆஃப் FMEA. FMEAல வந்து 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ 7 ஸ்டெப்ஸுமே வந்து 3 கேட்டகரிஸ்குள்ள கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் அனாலிசிஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபெயிலியர் அனாலிசிஸ் அண்ட் ரிஸ்க் மிட்டிகேஷன், தேர்ட் ஒன் வந்து ரிஸ்க் கம்யூனிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தோம்னாக்கா பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். ஸ்டெப் 2 வந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். ஸ்டெப் 3 வந்து ஃபங்க்ஷன் அனாலிசிஸ். இது எல்லாமே வந்து சிஸ்டம் பேஸ்ட் அனாலிசிஸ். ஸோ பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் என்ன வந்து நம்ம பிளான் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரக்சரை வந்து அனாலிசிஸ் பண்ணணும். அடுத்தது வந்து ஃபங்க்ஷனையும் வந்து அனாலிசிஸ் பண்ணணும். இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து சிஸ்டம் அனாலிசிஸ். அடுத்த ஸ்டெப் வந்து ஃபெயிலியர் அனாலிசிஸ் அண்ட் ரிஸ்க் மிட்டிகேஷன். ஸ்டெப் 4ல வந்து ஃபெயிலியர் அனாலிசிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணணும். அந்த ஃபெயிலியர் வந்து ரிஸ்க்கை வந்து அனாலிசிஸ் பண்ணி அதை வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஃபெயிலியர் அனாலிசிஸ் அண்ட் ரிஸ்க் மிட்டிகேஷன்ல வரும். லாஸ்ட் ஒன் வந்து ரிஸ்க் கம்யூனிகேஷன். ஸ்டெப் 7 வந்து ரிசல்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து கம்யூனிகேட் பண்ணும். இந்த ப்ராப்ளம் வந்தது, இதனாலதான் வந்துச்சு, அதுக்கான சொல்யூஷன் இதுதான் அப்படின்றத வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்றதுதான் வந்து ரிஸ்க் கம்யூனிகேஷன். FMEAல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னாக்கா 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் இது எல்லாமே சிஸ்டம் அனாலிசிஸ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபெயிலியர் அனாலிசிஸ், ரிஸ்க் அனாலிசிஸ், ஆப்டிமைசேஷன் எல்லாமே ஃபெயிலியர் அனாலிசிஸ் அண்ட் ரிஸ்க் மிட்டிகேஷன்ல வரும். ஸ்டெப் 7 வந்து ரிசல்ட் டாக்குமெண்டேஷன், அது வந்து ரிஸ்க் கம்யூனிகேஷன்ல வரும். ஸோ ஸ்டெப் 1 பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இன் பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் த டீம் டிஃபைன்ஸ் த purpose and definition of the scope, set up boundaries of analysis, what need to be included or excluded, and establishes the foundation for the entire FMEA process. Plan ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டெப் 1ல வந்து பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ இது வந்து நம்ம வந்து 5 T's வந்து இதுல யூஸ் பண்றோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் T வந்து இன்டென்ட். Why are we doing FMEA? FMEA எதுக்கு பண்றோம்? நெக்ஸ்ட் வந்து டைமிங். when is this due? அதனுடைய டியூ டைம் என்ன அப்படின்றது. தேர்ட் T வந்து டீம். who needs to be on the team? இந்த டீம்ல யார் யார் இருக்கணும் அப்படின்றது. ஃபோர்த் ஒன் வந்து டாஸ்க். what work need to be done? அந்த டீம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஒர்க் அவங்க வந்து டன் பண்ணிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து டூல்ஸ்.
ஹவு டு வி கண்டக்ட் த அனாலிசிஸ், அந்த அனாலிசிஸை நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணோம் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதெல்லாம் கன்சிடர் பண்றது தான் வந்து 5T. ஸோ 5Tமே பார்த்தோன்னா டென்ட், டைமிங், டீமு, டாஸ்க், டூல்ஸ், இது 5Tமே வந்து மெயின். அதுதான் வந்து பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷனுடைய 5Ts. Step 2 வந்து structure analysis. In structure analysis, the system structure is further clarified for technical analysis. So technical analysis பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்றதா வந்து structure analysis. The boundaries set up in planning and preparation or analysis to identify which system, subsystem or component will be part of FMEA. என்ன ப்ராப்ளம் வருது, ஸ்ட்ரக்சரல் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து அடுத்த ஸ்டெப். ஃபார் டிசைன் FMEA, இன்டர்ஃபேஸ், பிசிக்கல் கனெக்ஷன்ஸ், மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஹியூமன் மெஷின். ஸோ டிசைன் FMEAல இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ராசஸ் FMEA அப்படின்றோம்னாக்கா ப்ராசஸோடைய ஸ்டெப்ஸ், சப் ஸ்டெப்ஸ் அது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ப்ராசஸ் FMEA. அடிஷனல் டூல்ஸ் டு சப்போர்ட் த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஆர் ப்ரொவைடட் சச் அஸ் ஸ்ட்ரக்சர் ட்ரீ, பிளாக் டயக்ராம், பவுண்டரி டயக்ராம், ஃப்ளோ டயக்ராம் ஆர் அதர் விஷுவல் டூல்ஸ், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சரல்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, டிஃபெக்ட் இருக்குதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது தான் வந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். ஸ்டெப் 3 வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். நம்ம ரன் பண்ற ஃபங்க்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதுல என்னென்ன ஃபங்க்ஷனல் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்றோம், அதுல எதனால ப்ராப்ளம் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். இன் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் த ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் எவாலுவேட்டட் பெர்ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து எவாலுவேட் பண்ணி அதனுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து கால்குலேட் பண்றாங்க. The system elements done in structure analysis are individually analyzed of its function and corresponding requirements. For DFMEA, functions and requirements are identified by the next higher level of function, highest level of integration with scope of analysis, focus elements, and next lower level function. Elements that is next level down the structure from the focus element. For PFMEA, process failure mode effective analysis, functions and requirements are identified by function of process item system, function of process steps and product characteristics, and function of the process work element and process characteristics. So எல்லாத்துலயுமே வந்து DFMEA, FMEA எல்லாத்துலயுமே வந்து ஃபங்க்ஷனல் ஸ்டெப்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணி அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எதனால அந்த டிஃபெக்ட் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். ஃபோர்த் ஒன் வந்து ஃபெயிலியர் அனாலிசிஸ். ஃபெயிலியர் அனாலிசிஸ் அப்படின்னாக்கா the team establishes a failure chain through the cause and effect relationship. ஃபெயிலியர் அனாலிசிஸ் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபெயிலியர் அனாலிசிஸ். இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குனாக்கா அது எதனால வந்துச்சு, அப்படி வந்ததால என்ன விளைவாச்சு, அதுதான் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபெயிலியர் மோட், ஃபெயிலியர் எஃபெக்ட் அண்ட் ஃபெயிலியர் காஸ் அப்படின்னு சொல்லி 3 வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபெயிலியர் மோட் அப்படின்றது வந்து an item or element that fails to meet intended function. ஃபெயிலியர் எஃபெக்ட் அப்படின்றது வந்து the consequence. the failure cause அப்படின்றது why the failure mode would be happen. ஸோ ஃபெயிலியர் மோட் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ்ல, ஒரு ப்ராடக்ட்ல இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு நடந்த தப்பு தான் வந்து ஃபெயிலியர் மோட். ஸோ ஃபெயிலியர் எஃபெக்ட் அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்திருக்கும், அதுதான் ஃபெயிலியர் எஃபெக்ட். ஃபெயிலியர் காஸ் அப்படின்றது வந்து அது எதனால நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா வந்து ஃபெயிலியருடைய காரணம், காசஸ். ஸோ ஃபெயிலியர் அனாலிசிஸ் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க, 3 சர்க்கிள் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபெயிலியர் எஃபெக்ட், இந்த சென்டர்ல இருக்கிறது வந்து ஃபெயிலியர் மோடு, லாஸ்ட்ல இருக்கிறது வந்து ஃபெயிலியர் காஸ். ஃபெயிலியர் மோடு வந்து நடந்துடுச்சு, அது ஃபெயிலியர், அதனால வந்து சம் எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அது எதனால வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரூட் காஸ். அதுதான் வந்து செயின் வைஸா போட்டு 3 சர்க்கிள்ல வந்து கொடுத்துருக்காங்க ஃபோக்கஸ் எலமெண்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் மோட்ஸ் இன்க்ளூட்ஸ். பொட்டன்ஷியல் ஃபெயிலியர்ஸ் எதனால நடக்குது அப்படின்னாக்கா லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், டீக்ரேடேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், இன்டர்மிட்டன்ட் ஃபங்க்ஷன், பார்ஷியல் ஃபங்க்ஷன், அன்இன்டெண்டட் ஃபங்க்ஷன், எக்ஸீடிங் ஃபங்க்ஷன், டிலேட் ஃபங்க்ஷன். இந்த ஃபெயிலியர் மோட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரீசன்ஸால தான் மோஸ்ட்லி நடக்குது. ஸ்டெப் 5 ரிஸ்க் அனாலிசிஸ். ரூட் காஸ் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் 3 கேட்டகரிஸ். ரிஸ்க் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து ரூட் காஸ் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமோடைய எஃபெக்ட் தெரிஞ்சிச்சு, ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு,
அதுக்கான ரிஸ்க் வந்து ரூட் காஸ் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து ரிஸ்க் அனாலிசிஸ். இது வந்து 3 கேட்டகரிஸ் வந்து பேஸ் பண்ணி இது பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிவியரிட்டி, அடுத்தது அக்யூரன்ஸ், அடுத்தது வந்து டிடெக்ஷன். சிவியரிட்டி அப்படின்றது ஹவு பேட்லி டஸ் திஸ் அஃபெக்ட் த கஸ்டமர், இது வந்து கஸ்டமரை எந்த விதத்துல வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அக்யூரன்ஸ், ஹவு ஆஃபன் இட் வில் ஹேப்பன், எவ்வளவு இதுல வந்து எவ்வளவு டைம்ல வந்து இது வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து டிடெக்ஷன், ஹவு ஈஸி இட் இஸ் டு டிடெக்ட், அதை நம்ம வந்து எப்படி ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற இது 3 தான் வந்து ரிஸ்க் அனாலிசிஸ் உடைய மெயின் கேட்டகரி. ஸோ ரிஸ்க் கேட்டகரி ஹேஸ் எ ஸ்கோரிங் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் 1 to 10 வித் 1 பிகினிங் லோ ரிஸ்க், 10 பிகினிங் ஹை ரிஸ்க். ரிஸ்க் கேட்டகரியை வந்து நம்பர் 1ல இருந்து 10 வரைக்கும் சொல்லி அதை வந்து நம்ம வந்து டினோட் பண்றோம். ஸோ நம்பர் 1 அப்படின்னாக்கா வந்து அதுல வந்து ரிஸ்க் கம்மியா இருக்கு. ஸோ அதுவே ஹையர் அதிகமா போக போக 10 அப்படின்னாக்கா ஹை ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன் ரிஸ்க் அனாலிசிஸ் சர்ச் ஸ்கோர் இஸ் மல்டிப்ளை டுகெதர், அதாவது சிவியரிட்டி, அக்யூரன்ஸ், டிடெக்ஷன் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டு ப்ரொடியூஸ் எ ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர். சிவியரிட்டி, அக்யூரன்ஸ், டிடெக்ஷன் இது மூணுத்துடைய வேல்யூமே வந்து 1ல இருந்து 10க்குள்ள இருக்கும். ஸோ அதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம கிடைக்கிறத வந்து RPN, ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ரியாரிட்டி ஹையா இருக்குனாக்கா ரெக்வயர்ட் டு ஐடென்டிஃபை அப்ரோப்ரியேட் ஆக்ஷன், இம்ப்ரூவ் ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் கண்ட்ரோல், ஜஸ்டிஃபை வை கரண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆர் அடிக்வேட். ஸோ ப்ரியாரிட்டி வந்து மீடியமா இருக்குனாக்கா should identify appropriate action to improve prevention and detection controls or justify why current controls are adequate. ஸோ ப்ரியாரிட்டி லோவா இருக்குனாக்கா could identify, அதாவது ஹையா இருக்குனாக்கா சீக்கிரமா நம்ம அதை வந்து சால்வ் பண்ணணும். மீடியமா இருக்குனாக்கா அதை ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ லோவா இருக்குனாக்கா ஐடென்டிஃபை அப்ராப்ரியேட் ஆக்ஷன் டு இம்ப்ரூவ் ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன், கண்ட்ரோல், அதை டிடெக்ட் பண்ணி ப்ரிவென்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம வந்து எடுக்கணும். ஸ்டெப் 6 வந்து ஆப்டிமைசேஷன், ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன். அந்த ரிஸ்கை வந்து நம்ம வந்து எப்படி தடுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் வந்து ஆப்டிமைசேஷன். இன் ஆப்டிமைசேஷன் த டீம் டெவலப்ஸ் எ பிளான் ஆஃப் ஆக்ஷன் டு மிட்டிகேட் risk and assess the effectiveness of optimization actions. Actions are divided into 2 categories, prevention and detection. So assignment of responsibilities and deadlines are given. After actions have been performed, the team reviews the result, record the risk. Optimization அப்படின்றது ஒரு தப்பு நடக்குது அப்படின்றப்போ அதை எப்படி தடுக்கிறது, திரும்ப அந்த தப்பு எப்படி நம்மளுக்கு நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம், அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா வந்து ஆப்டிமைசேஷன் அண்ட் டிடெக்ஷன். 7th ஸ்டெப் வந்து ரிசல்ட் டாக்குமெண்டேஷன். The FMEA is summarized, documented and communicated to the team and stakeholders. அதாவது அந்த ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு அது வந்து கரெக்டான எந்த ப்ராப்ளம் எங்கேருந்து வருது அப்படின்ற அந்த டீமுக்கு வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து சப்மிட் பண்ணும். ஸோ அதான் வந்து ரிசல்ட் டாக்குமெண்டேஷன். இன் ரிசல்ட் டாக்குமெண்டேஷன் the FMEA is summarized and documentation and communicated to the team and stakeholders. The FMEA reports include summary of scope, identification of high risk failures, the corrective actions taken in their effectiveness and insights, plans for current and future process. The result documentation is summarized and communicated to the results of the FMEA activity. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் வந்து அந்த இதனுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ப்ராப்ளம் எப்படி வந்துச்சு, எதனால வந்துச்சு, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அது இதுக்கப்புறம் எப்படி வரக்கூடாது அண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த ப்ராசஸ்ல எது மூலியமா வந்துச்சு அப்படின்ற ரூட் காஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபைன் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி அதை ஈஸியா அடுத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் வந்து ரிசல்ட் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி 7th ஸ்டெப். நீட் ஆஃப் FMEA. FMEA தேவைகள் என்னன்னு பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ், சேஞ்ச் டு அன் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ், ரெகுலர் செக்அப் ஃபார் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் இன்டெகிரிட்டி. FMEA எந்தெந்த இடத்துல பண்ணோம்னாக்கா புதுசா ஒரு ப்ராடக்டோ ஒரு ப்ராசஸோ டெவலப் பண்ற இடத்துலயும் எக்ஸிஸ்டிங்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றப்போ அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம வந்து FMEA பண்ணணும். ஸோ ஏதாவது ஃபெயிலியர் மோட் இருக்குதா அப்படின்ற அனாலிசிஸ் பண்றதுக்காக ரெகுலர் செக்அப் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் இன்டெகிரிட்டி, நியூ இம்ப்ரூவ்மெண்ட் கோல்ஸ் ஃபார் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ், நியூ ரெகுலேஷன்ஸ், சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் அவுட் சைட் ஆஃப் ஒரிஜினல் ஸ்கோப், டீப்பர் லுக் இன்டு அனலைசிங் ஃபெயிலியர் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ்.
ஸோ ஏதாவது ஃபெயிலியர் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து எஃப்எம்இஏ பண்ணணும். புதுசாக ஒரு ப்ராடக்ட் உருவாக்குற இடத்துலையும் வேற ஏதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுது, இல்லை ப்ராசஸ் சேஞ்சஸ், டிசைன் சேஞ்சஸ் ஏதாவது நடக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல எஃப்எம்இஏ அப்படின்றது வந்து மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது ஃபெயிலியர் இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுறோம். அப்ளிகேஷன் ஆஃப் எஃப்எம்இஏ. எஃப்எம்இயோட அப்ளிகேஷன் என்னக்கா, இம்ப்ரூவ்ட் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் ரிலியபிலிட்டி, குவாலிட்டி அண்ட் சேஃப்டி. ஸோ ப்ராடக்டோடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அதோடைய டிஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்கும் வந்து மெயின் அண்ட் இம்பார்ட்டன்டா இருக்கு. ஐடென்டிஃபை அண்ட் எலிமினேஷன் ஆஃப் ரெடியூஸ் பொட்டன்ஷியல் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் ஃபெயிலியர்ஸ். ப்ராசஸ் ஃபெயிலியரையும் பொட்டன்ஷியல் ஃபெயிலியரையும் குறைக்கிறதுக்கு ஒரு அனாலிசிஸ் மெத்தட், இம்பார்ட்டன்டான அனாலிசிஸ் மெத்தட். டாக்குமெண்ட் அண்ட் ஆர்கனைஸ் ஷேர் நாலேஜ் ஃபார் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் யூஸ். டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபியூச்சர் யூஸ்க்கும் கரண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்றதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரெடியூஸ் காஸ்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் லேட்டர் இன் த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். அதோடைய காசை ரெடியூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாக்கா அதை சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. பெட்டர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், கஸ்டமருக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கறதுக்கான ஒரு டூல். அதாவது அவங்களுடைய தேவைகளை எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஐடென்டிஃபை பண்ணி தேவையை வந்து கரெக்டா பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் வந்து எஃப்எம்இஏ. SPC, Statistical Process Control, அதோட எக்ஸ்பிளேஷன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, statistical data and information are collected in the form of measurement and readings. This data are monitored and recorded. The production teams can measure performance of the product in real time. Then uses the primary statistical principle of central tendency, mean, median, mode, as well as variance. Standard deviation is monitoring the control and the quality of the product and production process. புள்ளி விவர தரவு மற்றும் தகவல்கள் அளவீடுகள் சேகரிக்கப்பட்டு இந்த தரவுகள் கண்காணிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது. உற்பத்தி குழுக்கள் தயாரிப்பில் செயல்திறனை நிகழ் நேரத்தில் அளவிட முடியும். இது தயாரிப்பு மற்றும் உற்பத்தி முறையினுடைய தரத்தை கண்காணித்து கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுகிறது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்னாக்கா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சச் எ செட் ஆஃப் டேட்டா. அதாவது நம்ம டேட்டாவை வந்து ஒன்று ஒன்றா பார்த்து அனாலிசிஸ் பண்றதுக்கு பதிலாக வந்து இதை நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல இதை நம்ம வந்து டினோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அனாலிசிஸ் பண்ற டைம் கம்மி, பார்த்த உடனே நமக்கு டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கும். ஸோ அந்த ஒரு மெத்தட் தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோலை நம்ம வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல தான் வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒரு பேராமீட்டரும் ஒய் ஆக்சிஸ்ல வந்து இன்னொரு பேராமீட்டரும் எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து கிராஃப் வந்து பிளாட் பண்ணுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து இதுல வந்து நம்ம வந்து கீழே எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைமையும் ஒய் ஆக்சிஸ்ல வந்து மீன் வேல்யூயும் வந்து எடுத்திருக்கிறோம். இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்கிற லைன் தான் வந்து டாலரன்ஸ் லிமிட். ஸோ மேலே இருக்கிறது வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், கீழே இருக்கிறது வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். ஸோ நம்மளுடைய ஆப்ரேஷனுடைய வேல்யூ அல்லது வந்து மெஷர்மெண்ட் வேல்யூ வந்து லோயருக்கும் அப்பருக்கும் நடுவில், அதாவது அந்த மீன் லைன்ல வந்து அது க்ளோசர்ல வரணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய ப்ராசஸோ ஆர் மெஷர்டு வேல்யூ வந்து எஃபிஷியண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ரெட் கலர் லைனுக்கு உள்ளேயே வந்திருக்கு, சில பாயிண்ட்ஸ் வந்து ரெட் கலர் லைனுக்கு வெளியே போயிருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த வேல்யூஸ்லாம் வந்து அக்செப்டபிள் கிடையாது. ஸோ ரெட் கலருக்கு உள்ள வர்றது மட்டும்தான் அக்செப்டபிள். ரெட் கலர் லைனை தாண்டி வெளியே போச்சு அப்படின்னாலே ப்ராசஸில் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு. அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் வருது, எதனால் அப்படி வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து எஸ்பிசி அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது. Statistical Process Control. Variation அப்படின்னாக்கா the SPC investigates data from process and product measurement to determine whether the variation is acceptable or not. SPC அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ப்ராசஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா நமக்கு வேரியேஷன், அதாவது அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல வர்ற வேரியேஷன் வந்து அக்செப்டபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கா இல்லை இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்றது தான் வந்து வேரியேஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் பார்த்தோம்னாக்கா காமன் காஸ்ட் வேரியேஷன், ஸ்பெஷல் காஸ்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. காமன் காஸ்ட் வேரியேஷன் வந்து வேரியேஷன் தட் இஸ் நார்மல் அண்ட் பார்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். காமன் காஸ்ட் வேரியேஷன் அப்படின்றது வந்து அது வந்து நார்மலா வந்து ஸ்டாண்டர்டோட பார்ட்ல வந்து வர்றது. ஸ்பெஷல் காஸ்ட் வேரியேஷன் அப்படின்றது வேரியேஷன் தட் இஸ் அப்நார்மல் அண்ட் நாட் பார்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். இது வந்து அப்நார்மலானது, ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ்ல வர்றது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து ஸ்பெஷல் காஸ்ட் வேரியேஷன். அபவுட் 85% ஆஃப் வேரியேஷன் ஆர் காமன் காஸ்ட்.
while around 15% of special cause. நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ற வேரியேஷன் வந்து 85% வந்து காமனா வர்ற வேரியேஷன் அண்ட் 15% தான் வந்து ஸ்பெஷல் காஸ் ஆஃப் வேரியேஷன். ஸோ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கு, நமக்கு ஆர்க் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 6 சிக்மா வந்து டினோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு வந்து வேரியேஷன் லெவல் அழகாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல், அதில் வரக்கூடிய காமனான காசஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நமக்கு ஏதாவது வேரியேஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா அது வரக்கூடிய பேசிக்கான காமன் காசஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா வியர் அண்ட் டியர் ஆஃப் மெஷின் டூல்ஸில் வந்து தேய்மானம் எதனாவது இருந்ததுன்னா நமக்கு வந்து டீவியேஷன் வரும். கண்டிஷன் சச் ஆஃப் டைம் ஆஃப் டே சீசன் டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி இந்த ரீசன்ஸ்னாலையும் வரும். சேஞ்ச் இன் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், வேரியபிலிட்டி இன் ஆப்ரேட்டர் ஒர்க், ரெகுலர் மெஷர்மெண்ட் வேரியேஷன், இந்த 5 ரீசன்ஸ்னாலுமே நமக்கு வந்து காமன் காஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து வரும். ஸ்பெஷல் காஸ் ஆஃப் வேரியேஷன் எதனால வருது அப்படின்னாக்கா ஃபெயில்டு கண்ட்ரோலர், இன்கரெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டு எக்யூப்மெண்ட், ப்ராசஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுறது, சேஞ்ச் இன் மெஷர்மெண்ட் சிஸ்டம், மால் ஃபங்க்ஷனிங் மெஷின்ஸ் ஆர் புரோக்கன் டூல்ஸ் ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நடக்கிறது, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்பெக், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வெளியே அவுட் ஆஃப் போகிறது, ஆப்ரேட்டர் மிஸ்டேக். இந்த ரீசன்ஸ்னாலலாம் வந்து ஸ்பெஷல் காஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ எஸ்பிசி எலமெண்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோலோட எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா 4 இருக்கு. ப்ராசஸ், பர்ஃபார்மன்ஸ் இன்ஃபர்மேஷன், ஆக்ஷன் ஆன் த ப்ராசஸ் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் த அவுட்புட். மானிட்டரிங் ஆஃப் ப்ராசஸ் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் will help organizations stop the production of products with low performance that does not meet the requirement of the customer. ஸோ கண்ட்ரோல் சார்ட், எஸ்பிசி அப்படின்றது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து கண்ட்ரோல் சார்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் சார்ட் மூலயமா தான் நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி மானிட்டர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதால கண்ட்ரோல் சார்ட் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இருக்கு. ரெட் கலர் லைன் வந்து 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்கிறது வந்து லோயர் கண்ட்ரோல் லிமிட், மேலே இருக்கிறது வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட். நடுவில் போகிற கிரீன் கலர் லைன் வந்து சென்ட்ரல் ஆர் மீன் ஆர் எக்ஸ் பார் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு வந்து அக்யூரேட்டான வேல்யூவில் இருக்கும். ஸோ இதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ தான் நமக்கு வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட். ஸோ இங்கே வந்து ரெட் கலரில் ரவுண்ட் போட்டு மார்க் பண்ணிக்கிறது வந்து ஆவரேஜ் சப் குரூப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வரக்கூடிய நம்ம மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு அந்த 2 சிகப்பு கோட்டுக்கு உள்ளே இருந்தால் மட்டுமே தான் வந்து அக்செப்டபிள், ப்ராசஸ் நல்லா ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் இது வந்து அந்த ரெட் கலர் லைனுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ போயிடுச்சு அப்படின்னாக்கா அதோடைய ப்ராசஸில் வந்து ஏதோ டிஃப்ரென்ஸ் அக்செப்டபிள் லிமிட்டுக்கு வெளியே போகுது, சம் டிஃபெக்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான மெஷர்ஸ் நம்ம வந்து எடுத்தாக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் டூல்ஸ்னுடைய 14 குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ் இருக்கு. ஸோ 14 குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ் இன் எஸ்பிசி, அதில் வந்து 7 ஆர் இன் குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ். 7 QC டூல்ஸ்லேருந்து ஒரு 7 டூல்ஸும் அண்ட் ரிமைனிங் 7 டூல்ஸ் வந்து சப்ளிமெண்டல் டூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 7 QC டூல்ஸில் வர 7 குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், செக் ஷீட்டு, கண்ட்ரோல் சார்ட்டு, ஹிஸ்டோகிராம்ஸ், பேரட்டோ சார்ட், ஸ்கேட்டர் டயக்ராம், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அண்ட் அதர் சப்ளிமெண்டல் டூல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா டேட்டா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், டிஃபெக்ட் மேப்பு, ஈவெண்ட் லாக்ஸ், ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட், ப்ராக்ரஸ் சென்டர்ஸ், ரேண்டமைசேஷன், சாம்பிள் சைஸ் டிட்டர்மினேஷன். ஸோ இந்த குவாலிட்டி 7 QC டூல்ஸுமே 7 சப்ளிமெண்டல் டூல்ஸ் ரெண்டும் 7 + 7 14 சேர்ந்து தான் வந்து 14 குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ் இன் எஸ்பிசி அப்படின்னு சொல்றோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோலுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்து போனோம்னாக்கா ப்ரிவென்ட் கேர்பேஜ் இன் கேர்பேஜ் அவுட், அதாவது ஜிகோ சிச்சுவேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐடென்டிஃபைஸ் அண்ட் ரெடியூஸ் த ப்ராசஸஸ் எரர்ஸ், ப்ராசஸில் வரக்கூடிய எரரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதை நம்ம வந்து ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் எஸ்பிசி மெயினாக இருக்குது. ஸோ இம்ப்ரூவ்ஸ் ப்ராசஸ் ரீலியபிலிட்டி அண்ட் குவாலிட்டி, ப்ராசஸோடைய ரீலியபிலிட்டியும் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரிவென்ட் நான் கன்ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது ப்ராடக்ட் வந்து நான் கன்ஃபார்மன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வராம அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. பெட்டர் கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷன், ஸோ இந்த எஸ்பிசியை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி யூஸ் பண்றதால நம்ம கஸ்டமருடைய சாட்டிஸ்பிகேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு டூலா இருக்கு. ஸோ இதான் வந்து எஸ்பிசியோடைய பெனிஃபிட். நெக்ஸ்ட் வந்து கோல் ஆஃப் எஸ்பிசி பார்த்தோம்னாக்கா அண்டர்ஸ்டாண்ட் ப்ராசஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ஸ்,
ensure a stable process, monitor ongoing process for improvement or corrective action. ஸோ இந்த எஸ்பிசி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கும் அதோடைய ப்ராசஸை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கும் ஆன்கோயிங் ப்ராசஸை நம்ம வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குமே வந்து எஸ்பிசின்றது வந்து மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. ஸோ எஸ்பிசியை நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து ஒரு டேட்டாவையும் நம்ம பார்த்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதை விட எஸ்பிசியை நமக்கு பார்த்த உடனே கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் டக்குன்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். ஸோ இதனால நமக்கு வந்து டைம் டிலே ஆகிறதும் வந்து கம்மி, வேஸ்டேஜ் ஆஃப் டைமும் வந்து குறையுது. ஸோ இதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, MSA is a statistical analysis of reliability of entire measurement system. It evaluates the variability in the measurement process within an acceptable tolerance and that any unacceptable tolerance made due to equipment, gauge, operator method, environment and some errors. MSA அப்படின்றது ஒரு முழு அளவீட்டு முறையினுடைய நம்பகத்தன்மையினுடைய புள்ளி விவர பகுப்பாய்வு. இது அளவீடு செயல்பாட்டில் உள்ள மாறுபாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மைக்குள் இருப்பதையும் எந்த ஏற்றுக்கொள்ள முடியாத சகிப்புத்தன்மை இருக்கிறதையும் வந்து இது எதனால ஏற்படுது அப்படின்னாக்கா, உபகரணங்கள், அதாவது கேஜ், ஆப்ரேட்டரு, அவங்க ஆப்ரேட்டர் மெஷர் பண்ற மெஷர்மெண்ட், அப்புறம் என்விரான்மெண்ட் அப்படின்ற இஷ்யூஸ்னால இது வந்து நடக்குது. ஸோ மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்னாக்கா, ஒரு ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து அப்ரூவல் பண்ணி ப்ரொடக்ஷன் ஆகும்போது அதோடைய மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கஸ்டமருடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ள அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ள இருக்குதா அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணுறது தான் வந்து மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ். ஸோ இதில் வந்து மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸில் இருக்கிற லிமிட் வந்து அக்செப்டபிள் டாலரன்ஸ் லிமிட்டுக்குள்ள இருக்கணும். இது வந்து அன்அக்செப்டபிள் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கான ரீசன்ஸ் பார்த்தோம்னாக்கா, ஒன்று கேஜஸ், ஆப்ரேட்டர்ஸ், மெத்தட், என்விரான்மெண்ட் இப்படின்ற ஃபேக்டர்ஸாலையுமே வந்து மெஷர்மெண்ட் அனாலிசிஸ் சிஸ்டம் வந்து அன்அக்செப்டபிள் அந்த லெவலுக்கு வந்து போகும். MSA measurement variation. Measurement variation is defined by accuracy and precision. Measurement system analysis அப்படினாலே ரெண்டு தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒன்னு வந்து precision, இன்னொன்னு வந்து accuracy. Accuracy அப்படினாக்கா the average measurement close to the reference value. மாஸ்டர் சாம்பிள் வேல்யூக்கு எந்த வேல்யூ வந்து க்ளோசர்ல இருக்குதோ அதுதான் வந்து அக்யூரசி. ப்ரிசிஷன் அப்படின்னாக்கா, ப்ரிசிஷன் இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more measurement to each other. ப்ரிசிஷன் அப்படின்றது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு ஈக்குவல் நியரில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது எப்படி இருக்கும்னாக்கா, இப்போ ஒரு 10 வேல்யூ அளக்குறோம்னாக்கா 10 வேல்யூ மெஷர் பண்ணுற வேல்யூமே வந்து க்ளோஸராக இருக்கும். பட் அந்த வேல்யூ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூக்குள்ளே இருக்குமா அப்படின்றது பார்த்தா கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதுதான் வந்து ப்ரிசிஷன். அக்யூரசி அப்படின்றது வந்து நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு எவ்வளோ நியர்பை இருக்குதோ அதான் வந்து அக்யூரசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ப்ரிசிஷன் விசஸ் அக்யூரசி கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராமில் வந்து அந்த ப்ளூ கலர் டாட்ஸ் எல்லாமே வந்து சென்டர் பாயிண்டை விட கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஸோ இதில் வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நியர்பையில் இருக்கிறதால ப்ரிசிஷன் இங்கே வந்து ஓகே, பட் அக்யூரசி வந்து நாட் ஓகே. ஸோ செகண்ட் இதில் பார்த்தோம்னாக்கா க்ளோசரில் தான் இருக்குது எல்லாமே. அந்த ப்ளூ கலர் மார்க் எல்லாமே வந்து சென்டரோடைய க்ளோசர்ல இருக்கு. ஸோ அதனால இதுல வந்து அக்யூரசி ஓகே, பட் வந்து ப்ரிசிஷன் வந்து நாட் ஓகே. தேர்ட் டயக்ராம் பார்த்தோம்னாக்கா இதுல வந்து ப்ரிசிஷனும் கிடையாது, அக்யூரசியும் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு வேல்யூமே வந்து ஒரு இடத்துல இருக்கு. ஸோ லாஸ்ட் ஃபோர்த் ஒன்ல பார்த்தோம்னாக்கா இருக்கிற மெஷர் பண்ண எல்லா வேல்யூஸுமே நியர்பைல இருக்கு அண்ட் ஆல்சோ வந்து சென்டர்ல இருக்கு. ஸோ அதனால இதுல வந்து ப்ரிசிஷனும் ஓகே, அக்யூரசி லெவலும் ஓகே. மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ்ல அக்யூரசி அப்படின்றதுனா, அக்யூரசி இஸ் த ஆவரேஜ் மெஷர்மெண்ட் க்ளோஸ் டு ரெஃபரன்ஸ் வேல்யூ. அதாவது மாஸ்டர் சாம்பிள் வேல்யூக்கு எது நியர்பைல இருக்குதோ அதுதான் வந்து அந்த லெவல தான் வந்து அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம். அக்யூரசி அப்படின்றது வந்து 4 லெவல்ல வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி அப்படின்னாக்கா அக்யூரசி ஓவர் டைம். நெக்ஸ்ட் வந்து லீனியாரிட்டி. லீனியாரிட்டி அப்படின்றது அக்யூரசி த்ரூ அவுட் த மெஷர்மெண்ட் ரேஞ்ச். ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து ஒரே ஸ்டேபிளா வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். லீனியாரிட்டி அப்படின்றது வந்து கிராஜுவலா இருக்கும், அதுதான் லீனியாரிட்டி. தேர்ட் ஒன் வந்து ரிசல்யூஷன் ஆர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது அக்யூரசி வித் வேரியிங் லெவல் ஆஃப் டீடைல்ஸ். அக்யூரசி வந்து லெவல் ஆஃப் டீடைல்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதான் வந்து ரெசல்யூஷன் ஆர் டிஸ்கிரிமினேஷன் அப்படி சொல்றோம். ஃபோர்த் ஒன் வந்து பயாஸ். பயாஸ் அப்படின்றது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சர்வ்ட் வேல்யூ அண்ட் த ரெஃபரன்ஸ் வேல்யூ. இப்போ கொடுத்துருக்கிற ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கும் நம்ம மெஷர் பண்ற ஆக்சுவல் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து பயாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த லாஸ்ட் டயக்ராம்ல பார்த்தாக்கா எல்லா மெஷர்ட் வேல்யூமே வந்து க்ளோசர்ல இருக்கு, பட் சென்டர் பாயிண்ட்ல இருந்து தள்ளி இருக்கிறதால இங்க வந்து ப்ரிசிஷன் ஓகே, அக்யூரசி நாட் ஓகே.
நெக்ஸ்ட் வந்து ப்ரிசிஷன் அப்படின்னாக்கா a constant measurement each time or closeness to two or more measurement to each other. அதுதான் வந்து ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்றோம். ப்ரிசிஷன் இன்க்ளூட்ஸ் ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடக்டிபிலிட்டி. இது ரெண்டும் தான் வந்து ப்ரிசிஷனுடைய மெயின். ஸோ ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னாக்கா கெட்டிங் த சேம் மெஷர்மெண்ட் யூசிங் த சேம் டூல், சேம் பார்ட் அண்ட் த சேம் பர்சன். ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறது, கண்டினியூஸா ரிப்பீட் ஆகிறது தான் வந்து ரிப்பீட்டபிலிட்டி. ரீப்ரொடியூசிபிலிட்டி அப்படின்னாக்கா கெட்டிங் த சேம் மெஷர்மெண்ட் யூசிங் த சேம் டூல், சேம் பார்ட் பட் டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ இது வந்து ரீப்ரொடக்டபிலிட்டி அப்படின்றது வந்து பார்ட் சேமா இருக்கும், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சேமா இருக்கும், பட் த பர்சன் ஷுட் பி டிஃப்ரெண்ட். இதுதான் வந்து ரீப்ரொடக்டிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்றது வந்து சேம் வேல்யூ, சேம் மெஷரிங் டூல், சேம் பார்ட், சேம் பர்சன். ஒரே ஆளே வந்து எல்லாத்தையும் கரெக்டா அக்யூரேட்டா மெஷர் பண்றது தான் வந்து ரிப்பீட்டபிலிட்டி. ரீப்ரொடக்டிபிலிட்டி அப்படின்றது வந்து எல்லாமே வந்து ஒண்ணுதான், பட் பர்சன்ஸ் மட்டும் வேரி ஆகும். அதுதான் வந்து ரீப்ரொடக்டிபிலிட்டி. மெஷர்மெண்ட் சிஸ்டம் எரர்ஸ். ஸ்டெபிலிட்டி எரர் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the following reasons: instrument need calibration, own instrument, equipment or fixture. இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கேலிபிரேஷன் பண்ணாக்கா ஸ்டெபிலிட்டி எரர் வரும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தேஞ்சு போயிருக்கு அல்லது எக்யூப்மெண்ட் ஃபிக்சர் ஏதாவது தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல வரும். நார்மல் ஏஜிங் ஆர் அப்சர்வலன்ஸ், புவர் மெயின்டெனன்ஸ், ஏர் பவர், ஹைட்ராலிக் மெயின்டெனன்ஸ் சரியாலனா அந்த பட்சத்தில் வரும். அண்ட் வந்து ஓன் ஆர் டேமேஜ் மாஸ்டர் எரர் இன் மாஸ்டர், இம்ப்ராப்பர் கேலிபிரேஷன் ஆர் யூஸ் ஆஃப் செட்டிங் மாஸ்டர், புவர் குவாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் ஆர் கன்ஃபார்மன்ஸ், டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் மெத்தட் வந்து அதை நம்ம மாற்றி மாற்றி மெஷர் பண்ணுறதால அந்த ஸ்டாண்டர்ட் இல்லாமல் வேற ஸ்டாண்டர்ட் மாற்றி இது பண்ணுறதால நமக்கு ஸ்டெபிலிட்டி எரர் வரும். டிஸ்டார்ஷன், கேஜ் ஆர் பார்ட், இது ரெண்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளமால டிஸ்டார்ஷன் ஆகும். ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்னு பொறுத்த அளவுக்கு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, வைப்ரேஷன், கிளென்லினஸ் அப்படின்ற பல ஃபேக்டர்ஸால என்விரான்மெண்டல் எரர் வரும். ஸோ வயோலேஷன் ஆஃப் அன் அசம்ஷன், எரர் இன் அப்ளைட் கான்ஸ்டன்ட், அப்ளிகேஷன், பார்ட் சைஸ், பொசிஷன், ஆப்ரேட்டர் ஸ்கில், ஃபட்டிக், அப்சர்வேஷன் எரர். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணோம்னாக்கா ஸ்டெபிலிட்டி எரர், அது வந்து இதுங்க எல்லாத்தையுமே வந்து டிபெண்ட் பண்ணி தான் ஸ்டெபிலிட்டி எரர் வரும். நெக்ஸ்ட் வந்து லீனியாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் நீட் கேலிபிரேஷன், ஓன் இன்ஸ்ட்ருமெண்ட், எக்யூப்மெண்ட் ஆர் ஃபிக்சர், புவர் மெயின்டெனன்ஸ், ஏர் பவர், ஹைட்ராலிக், ஓன் டேமேஜ் மாஸ்டர், எரர் இன் மாஸ்டர், improper calibration of setting master, poor quality instrument design or conformance, instrument design or method lacks robustness, wrong gauge for application, gauge வந்து கரெக்டான ப்ராப்பர் கேஜ் இல்லாம வேற ஏதாவது மாத்திக்கிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா லீனியாரிட்டி எரர் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் மெத்தட், டிஸ்டார்ஷன், கேஜ் பவர் சேஞ்ச் வித் பார்ட் சைஸ், என்விரான்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, வைப்ரேஷன் and cleanliness, violation of an assumption, error in applied constant, application பொறுத்தளவுக்கு part size, position, operator skill, fatigue, observation error போன்ற ரீசன்ஸ்னால வந்து linearity error வந்து. நெக்ஸ்ட் வந்து bias அப்படின்றது வந்து the difference between observed value and ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ அது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து பயாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் நீட் கேலிபிரேஷன், ஓன் இன்ஸ்ட்ருமெண்ட், எக்யூப்மெண்ட், ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸ்னாலையுமே வந்து பயாஸ் எரர் வருது. நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்றது வந்து வித்தின் பார்ட் அப்படின்னாக்கா ஃபார்ம், பொசிஷன், சர்ஃபேஸ், ஃபினிஷ், டேப்பர், சாம்பிள், கன்சிஸ்டன்சி, இந்த இஷ்யூஸ்னால பார்ட்டுக்குள்ளேயே வந்து ரிப்பீட்டபிலிட்டி அந்த இது வந்து வேரி ஆகுது. ஸோ வித்தின் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம்னாக்கா ரிப்பேர் ஆகுறது, வியர் ஆகுறது, எக்யூப்மெண்ட் ஆர் ஃபிக்சர் ஃபெயிலியர், புவர் குவாலிட்டி ஆர் மெயின்டெனன்ஸ், இந்த ரீசன்ஸ்னால எக்யூப்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு உள்ள வந்து ரிப்பீட்டபிலிட்டி எரர் வருது. தேர்ட் ஒன் வந்து வித்தின் ஸ்டாண்டர்டுக்குள்ள வந்து குவாலிட்டி, கிளாஸ், வியர் போன்ற ரீசன்ஸ்னால ஸ்டாண்டர்டுக்குள்ள எரர் வருது. ஸோ வித்தின் மெத்தட் பார்த்தோம்னாக்கா டெக்னிக்கு, பொசிஷன், லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மேனிப்புலேஷன் ஸ்கில்ஸ் ஆர் ட்ரைனிங், ஃபீல், ஃபட்டிக்யூ, இந்த ரீசன்ஸ்னாலையும் ரிப்பீட்டபிலிட்டி எரர் வரும். ஸோ வித்தின் என்விரான்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு ஷார்ட் சைக்கிள், ஃபிளக்சுவேஷன்ஸ் இன் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, வைப்ரேஷன், லைட்டிங், கிளென்லினஸ், இந்த ரீசன்ஸ்னாலையும் என்விரான்மெண்ட் எரர் வந்து ரிப்பீட்டபிலிட்டி வரும். ஸோ வயோலேஷன் ஆஃப் அன் அசம்ஷன், ஸ்டேபிள், ப்ராப்பர் ஆப்ரேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் ஆர் மெத்தட் லேக்
robustness, poor uniformity, wrong cage for application, இதனாலே வந்து repeatability error வரும். distortion, அப்ளிகேஷன் வந்து பார்ட் சைஸ், பொசிஷன், அப்சர்வேஷன் எரர், இந்த எல்லா ரீசன்ஸ்னாலையுமே வந்து ரிப்பீட்டபிலிட்டி எரர் வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்டிபிலிட்டி அப்படின்றது வந்து பிட்வீன் த பார்ட்ஸ் சாம்பிள், அதாவது ஆவரேஜ் டிஃபரன்ஸ் வென் மெஷரிங் எ டைப் ஆஃப் பார்ட்ஸ் A, B, C, etc. யூசிங் த சேம் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆப்ரேட்டர் அண்ட் மெத்தட். ஸோ வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது அதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து வரும். ஸோ அது வந்து ரீப்ரொடக்டிபிலிட்டி எரர் அதில் வரும். ஸோ பிட்வீன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்குள்ள பார்க்கும்போது ஆவரேஜ் டிஃபரன்ஸ் யூசிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ABC அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ள வந்து வேரியேஷன் வரும். ஸோ இதுக்கான ரீசன்ஸ் பார்த்தோம்னாக்கா ஆப்ரேட்டர்ஸ், என்விரான்மெண்ட், ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஆகும். தேர்ட் ஒன் வந்து பிட்வீன் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள வந்து ரீப்ரொடக்டிபிலிட்டி எரர் எதனால் வருதுனாக்கா ஆவரேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் செட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் த மெஷரிங் ப்ராசஸ். Fourth one வந்து between methods, average difference caused by changing point densities, manual versus automated system, zeroing, holding or clamping methods, etc. between methods. So between operators நடுவுல reproducibility error எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா average difference between operator A, B, C, etc. caused by training, technique, skills and experience. இந்த ரீசன்ஸ்னால reproducibility error ஆப்ரேட்டர்களுக்கு மத்தியில வருது. ஸோ பிட்வீன் என்விரான்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆவரேஜ் டிஃபரன்ஸ் இன் மெஷர்மெண்ட் ஓவர் டைம் 1, 2, 3, எக்ஸெட்ரா காஸ்ட் பை என்விரான்மெண்டல் சைக்கிள். திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ஸ்டடி ஃபார் ஹைலி ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இன் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் குவாலிஃபிகேஷன்ஸ். செவன்த் ஒன் வந்து வயோலேஷன் ஆஃப் அன் அசம்ஷன் இன் த ஸ்டடி. எய்த் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் ஆர் மெத்தட் லேக் ரோபோட்னஸ். அண்ட் நைன்த் ஒன் வந்து ஆப்ரேட்டர் ட்ரைனிங் எஃபெக்டிவ்னஸ். அப்ளிகேஷன் வந்து பார்ட் சைஸ், பொசிஷன், அப்சர்வேஷன் எரர், அது வந்து ரீடபிலிட்டி அண்ட் பேரலாக்ஸ். ஸோ இந்த ரீசன்ஸ்னால வந்து ப்ரொடக்டிபிலிட்டி எரர் வந்து மெஷர்மெண்ட் அனாலிசிஸ் சிஸ்டம் எரர்ல ரீப்ரொடியூசிபிலிட்டி அப்படின்றதுனால வருது. ஸோ மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் உடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ப்ரிவென்ட் ஃபார் வாண்ட் ஆஃப் எ நெயில் ஆர் ஜிகோ சிச்சுவேஷன், identifies and reduces measurement errors, improves process reliability, quality and safety, better data to make better decision, better customer satisfaction. ஸோ இந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ்னால நமக்கு வந்து எரர்ஸ் வந்து குறைக்கப்படுது. ஸோ டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகப்படுகிறது, சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பெட்டர் டேட்டா வந்து மெஷர்மெண்ட் அனாலிசிஸ் சிஸ்டம் மூலயமா கிடைக்குது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு மெயின் முக்கியமா இம்பார்ட்டண்டா இருக்கிறதால மெஷர்மெண்ட் சிஸ்டமுடைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ்ல வந்து இது வந்து ப்ராடக்டை மெஷர் பண்றதுக்கு அதனுடைய அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷனை பத்தி மொத்தமா டீட்டெயிலா வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்றதா வந்து மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ். So far we have seen the measurement system analysis. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கோல் ஆஃப் 5 கோர் டூல்ஸ். கோர் டூல்ஸ்னுடைய மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கோல் என்னென்ன பார்த்தோம்னாக்கா எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ரீம்லைன் கம்யூனிகேஷன் அக்ராஸ் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். இது யூஸ் பண்றது மூலயமா நம்ம ஈஸியா வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் கோர் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது மூலயமா நமக்கு தேவையான கம்யூனிகேஷன்ஸ் வந்து டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து ஈஸியா வந்து கம்யூனிகேட் ஆகும். கேட்ச் பொட்டன்ஷியல் எரர்ஸ் இயர்லியர் பிஃபோர் இட் பிகம்ஸ் எ காஸ்ட்லி ப்ராப்ளம். நமக்கு வந்து ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து ப்ராடக்ட் உருவாகி நமக்கு நஷ்டமா போறதை விட நம்ம அதை உருவாக்கிட்டு இருக்கும் போதே, அதாவது ப்ராடக்ட் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுன்னு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம காஸ்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும். கிரியேட் ரிலியபிள், பெட்டர் அண்ட் ஃபாஸ்டர் ப்ராசஸ் தென் create reliable, better and cheaper product. அட்வான்டேஜஸ் ஆஃப் 5 கோர் டூல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ப்ரொவைட் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மீட்டிங் ஆர் எக்ஸீடிங் கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். கஸ்டமருடைய தேவையை நம்ம வந்து பூர்த்தி செய்ய முடியும் இந்த 5 கோர் டூல்ஸை யூஸ் பண்ணி. ப்ரொடியூஸ் அண்ட் சஸ்டைனபிள் வால்யூம், அவங்க எவ்வளவு குவான்டிட்டி கேட்கறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வால்யூம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டெலிவர் ஆன் டைம், கரெக்டா கேட்கிற டைத்துக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் 5 கோர் டூல்ஸ்.
ஸோ 5 கோர் டூல்ஸ் பத்தி நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.